விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன அது ஏன்னா ரொம்ப 2000 ஸ்லோகம் மேலே அதையும் சொல்லி மற்றவர்களையும் சொல்ல வச்சு அவர்கள் மூலியமாகவும் எப்படியெல்லாம் சம்பிரதாயத்தை பிரவர்த்திப்பிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். பிராச்சீனத்தில் இந்த பத்ததி இருந்தது. பெரியவர்கள் எல்லாரும் வாசித்த விஷயத்தை சிஷ்யர்கள் ஆச்சாரியர்கள் முன்னாடியோ இல்லை ஆச்சாரியர்கள் அத்தியட்சத்திலே மற்ற இடத்திலெல்லாம் சொல்லுவது ஒரு வழக்கம் இருந்தது. அது நடுவில் இல்லாமல் இருந்ததுனாலே இப்பொழுது அது ரிவை பண்ணி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பல பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் நம்மளுடைய தேவஸ்தானத்திலே வேதபாராயண சபத்தினுடைய ஒரு திருப்பாவை உபன்யாசம் இன்றிலிருந்து சுவாமியினுடைய ஒரு 5 நாட்களுக்கு சுவாமியினுடைய ஒரு உபன்யாசம் நடக்கப் போகிறது. அனைவரும் வந்திருந்து எம்பெருமானுடையும் சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்தித்து, பக்தர்களுக்கெல்லாம் ஒரு விண்ணப்பம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த விஷயத்தை கேட்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறோம். கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. மூடிட்டே கொஞ்சம் கவனிக்கணும். போதும் போதும். கோவிந்தானந்த ஜனனீம் கோமளார்த்தபதாவளீம் கோதாதராது மே வாணீம் மோதாய கவிச்சேதசாம். ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீ விஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்டம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசரசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. கனைத்திடம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கம் நற்செல்வன் நங்காய் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற வனத்து கிணியானை பாடவும் நீவாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈரன்ன பேருறக்கம் அனைத்தில் அத்தாரும் அறிந்தேலோரும் பாவாய். ஸ்ரீபதியான ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்ச வைலட்சண்யத்தினால மறுபடியும் இந்த மகனீயர்களுடைய சபையில உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியதாதிசயம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சன்னதியிலேயே பல உபன்யாசங்கள் செய்திருந்தாலும் இந்த திருப்பா உபன்யாசம் அடியன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிடுது. மோர் தென் 12 வருஷத்துக்கு முன்னாடியே அற்புதமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்க திருப்பா உபன்யாசம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு சத்சங்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாய் அது அமைந்திருந்தது. இப்ப சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வரன் அலர்மேல் மங்கை உரைமார்வன் நமக்கு மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான். அதுல இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 5 பாசுரம் அல்லது 6 பாசுரம் ஒவ்வொரு மகனீயர்களை கொண்டு உபன்யாசம் பண்ணுவதுன்றதாக வேதபாராயண சபா அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடியவங்களை போன்றவா முதலே தயாநிதி சுவாமி சொன்ன மாதிரி வேலை இருக்கோ இல்லையோ பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறோம் உலகத்துக்கு. அதனால இந்த 30 நாள் திருப்பாவை சொல்றதெல்லாம் முடியல எங்களால். அதான் உண்மை. ஒரு இடத்துல 30 நாள் உட்கார்ந்து திருப்பாவை சொல்றதுக்கு முடியல. இந்த சீசன்ல அடியனுக்கு இது 3வது உபன்யாசம். முதல்ல மதுரையில உபன்யாசம், அதுக்கப்புறம் பெங்களூர்ல நேற்றைய தினம் பிரம்மாண்டமான பாதுகா சகஸ்ர மகோத்சவம்,
அதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தயாநிதி சுவாமி சாதித்த பிரகாரம் ஒரு வாரம் யாதவாபிரிய ஸ்துதிகள்ன்றதான தலைப்புல ஒரு உபன்யாசம் இருக்கு. எதுக்காகனா இது பெருமை சொப்பிரதாபத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. இப்ப இன்னைக்கு ஜனங்களுடையதான மனோநிலையை நாம பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே விஷயங்கள் கையில இருக்கிறத உள்ளங்கைக்குள்ள உலகம்ன்ற மாதிரி கொட்டி போயிடுறது, ரொம்ப ஈஸியா போயிடுறது. லிசனிங், லாகின் ரெண்டு வித்தியாசம் உண்டு. லாகின்னா ஜஸ்ட் நம்ம பார்க்குறோம் யார் உபன்யாசம் பண்றா அப்படின்னு எவ்வளவு செகண்ட்னு நமக்கு தெரியும். ஆனால் லிசனிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை கவனிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். கவனிக்கிறது மட்டும் இல்லை, கவனிச்சதை மனசுல வாங்கிக்கணும். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவர்கள் உபன்யாசம் பண்ணும்பொழுது நாங்களாம் பேப்பரும் பேனாவும் கையுமா தான் இருப்போம். ஏன்னா அவ சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி வச்சுண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில எப்ப நடைமுறையில உபயோகப்படுத்திக்கலாம், எந்த சந்தர்ப்பத்தில் அதை உபயோகப்படுத்திக்க முடியும்ன்றதான ஒரு தாபம் இருக்கும். சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகான பழமொழி உண்டு. அதிபரிச்சயா ஆதவஜ்ஞா சந்ததகமனாத் அநாதரோ பவதி மலையே பில்ல புரந்திரி சந்தன தருர் இந்தனம் குருதே. கோவில் அதனால சொல்லக்கூடாது. இப்ப பிரசித்தமா ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட 2000 கோடி வசூலை தாண்டி போயிட்டு இருக்கோம். அந்த திரைப்படத்துல ஹீரோயின் வெந்நீர் போடணும்னா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா அவ சந்தனக்கட்டையை போட்டுதான் எரிப்பான்ட்டு. மலையே பில்ல புரந்திரி சந்தன தருர் இந்தனம் குருத்தே. ஒரு அதிபரிச்சயா எல்லாமே நமக்கு ஓவரா கிடைச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் அலட்சியம் வந்துடும், தாபம் போயிடும். அதை தெரிஞ்சுக்கணும், அதை தேடணும் அப்படின்னு ஒரு தேடல், ஒரு தவிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தவிப்பு நமக்கு மிஸ் ஆயிடும். சரிதாயா பார்த்துக்கலாம், இப்ப இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் எப்படி தானே யூடியூப்ல வர போறது, ஃபேஸ்புக்ல வர போறது, இல்லைன்னா திருக்கண்டையில வந்துடும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துடுறோம் எல்லாரும். அதிபரிச்சயாதவஜ்ஞா அடிக்கடி கிடைச்சு கொடுத்தோம்னா மக்களுக்கு அலட்சியம் வந்துடும். சந்தத கமனாத் அநாதரோ பவதி. ஒரு இடத்துக்கு ரெகுலரா நாம போயிருந்தோம்னு சொன்னா நாம அந்த ஆடியன்ஸை இழந்துரும். இந்த சுவாமி எப்போதான் வந்துட்டு இருக்காரு, என்ன சொல்லியிருந்தா இருக்க, என்ன இப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவாங்க. எதை போல அப்படின்னு கேட்டா, காட்டுல சந்தன மரங்களை உபயோகப்படுத்தக்கூடிய, நல்ல சந்தன மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய காட்டுல வசிக்கக்கூடிய காட்டுவாசியின் மனைவி அவசரத்திற்கு விறகு கிடைக்கலன்னா சந்தன கட்டையை போட்டுதான் எரிப்பான். நமக்கு ஒரு வேளை பெருமாள் திருவாராயணத்துக்கு மார்கழி மாசத்துக்கு சந்தன கட்டை எங்கேயாவது கிடைக்குமா? மைசூர்ல இருந்து யாராலும் வாங்கிட்டு வருவாளா, பெங்களூர்ல இருந்து யாராலும் வாங்கிட்டு வருவாளா, நம்ம தேடிட்டு இருக்கோம். அவன் அனாயசமா போட்டு எரிப்பான். ஏன்? அவளுக்கு அது ஈஸியா கிடைக்கிறது. இன்னொன்று வளர்ந்தது, சந்தன மரம் சீக்கிரம் வளர்ந்து போயிடும், ஆனா அவளுக்கு ஈஸியா கிடைச்சிருது. மக்களுக்கு இன்னைக்கு நிறைய கிடைச்சு சுலபமா கிடைப்பது என்பதினாலே அதை அவர்கள் அலட்சியப்படுத்த தொடங்கி விட்டார். இதுதான் உண்மை. நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, ஆனா இதான் உண்மை, இதான் நிதர்சனம். 2 செஷன் 2 மகான்கள் இந்த 11 பாசுரங்கள் அர்த்த விசேஷங்களை கொடுத்திருக்கா நமக்கு. இன்னைக்கு அடியனுக்கு 12வது பாசுரம். இது எல்லாமே எழுப்பக்கூடிய பாசுரம். அனாவசியமா திருப்பாவைக்கு அவதாரிக்கை அடியன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொறுப்பை ஏற்கனவே முதல் நாள் உபன்யாசம் பண்ணவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். திருப்பியும் முதல்ல இருந்து வர வேண்டிய நெசசிட்டி கூட நேர ஸ்ட்ரைட் டு த பாசம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்புறது இல்லை, நேரடியா விஷயத்துக்கு வரேன் அப்படின்ற அளவுக்கு அது மாதிரி நேர ஸ்ட்ரைட் டு த சப்ஜெக்ட் பார்க்கணும். பகவானுக்கு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் எத்தகையது, அந்த கைங்கரியத்தை எப்படி புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பது இந்த பாசுரத்தினாலே காண்பிக்கப்படக்கூடிய விஷயம். இன்னைக்கு புரிந்து கொள்ளுதல் என்பதற்கு ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. கவனச்சிதறல் அதிகமாகி விட்டது மக்களுக்கு. ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது முடியுது. 2 வித கைங்கரியங்கள் பெருமாள் கொடுத்தா. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா யஸ்தாமுல்லங்க்ய வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மமத்ரோஹி மத்பக்தோஹோபி ந வைஷ்ணவஹ. எங்கே பிராமணன் மாதிரி எங்கே வைஷ்ணவன், யார் வைஷ்ணவன் என்று ஒரு கேள்வி கேட்க, அந்த கேள்விக்கு பெருமாள் பதில் சொல்லும். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா. ஸ்ருதி என்பது வேதம், வேதத்தினுடைய உபபிரம்மணங்கள் பேரு. உபபிரம்மணங்கள் என்பதாக வேதத்தினுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய அக்சசரிஸ். உபபிரமணம்னா ரொம்ப பெரிய கஷ்டப்பட வேண்டாம், வேதத்தை புரிந்து கொள்ளணும். இப்ப வேதத்தை எதை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும்? ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், பாரதம் மற்றும் உள்ளதான மகரிஷிகளுடைய ஸ்மிருதி வாக்கியங்கள், ஸ்மர்த்தாக்கள்னு பேரு. யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி,
மனுஸ்மிருதி என்று பிரசித்தமான ஸ்மிருதிகள் இருக்கு. வேதம் சொல்லிட்டு எத்வை கிஞ்ச மனுரவத தத்பேஷஜம், மனு எதை சொன்னாரோ அதுதான் நமக்கு பெரிய மருந்து என்று வேதமானது காண்பித்தது. மருந்து எது? எத்வை கிஞ்ச மனுஹு அவதத், மனு சொன்னார்னா அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுதான் காளிதாச மகாகவி திலீப மகாராஜாவுடைய ராஜ்ய பரிபாலனத்தை சொல்லுவோம். ராஜ்யம்னா எப்படி இருக்கணும்? இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொன்னா பிடிக்காத வளர்க்கலாம், ஏன்னா இது சனாதனத்துடைய எக்ஸாம்பிள். ராஜ்யம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு, நவ்யதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்துர் நேமி விருத்தயா. ஒரு தேர் சக்கரம் இருக்கு, அந்த தேர் சக்கரம் சுத்தி வரணும்னா தேருக்கு ஒரு அச்சு இருக்கும், அந்த அச்சுல சக்கரத்தை கோத்திருப்பா, ரெண்டு பக்கம் முளைன்னு சொல்லி அதை ரெண்டு பக்கமும் அதுக்கு ஒரு ஆக்கர் அடிச்சிருப்பான். அந்த தேர் சக்கரம் அதுக்குள்ள சுத்தி வரும். அந்த காலத்துல மாட்டு வண்டி பார்த்தோம்னா அந்த மாட்டு வண்டிக்கு ஒரு அச்சாணின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப கூட புரிஞ்சுக்கலாம், டயர்ல ஸ்க்ரூ கைண்டு போச்சுன்னா என்ன பண்ணலாம்? அதான் ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன பண்ணும், அந்த அச்சாணிக்குள்ள அதுக்கு கட்டுப்பட்டு இது சுத்தி கொண்டே இருக்கும். அதை விட்டுட்டு வெளியில வந்ததுன்னா என்ன ஆகும்? டீரைல் ஆயிடும், வண்டி கவுந்துரும், கொடை சாஞ்சிரும்னு சொல்லுவோம், தேர் கவுந்துரும், தேர் விழுந்துரும். ஆமனோ வர்த்தன பரம், மனு என்னும் ஒரு மகனியர் அவர் இப்படித்தான் நாம வாழணும்ன்றதுக்காக ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சார். பசுபக்ஷி மிருகங்கள்லாம் இருக்கு உலகத்துல, அதுக்கெல்லாம் கூட ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த மாடுகள் இருக்கு, மற்றமுள்ளதான பிராணிகள், நாய்கள் இருக்கு, பூனைகள் இருக்கு, விலங்குகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, பறவைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் 40 வயசாலாம் கண்ணாடி போட்டுக்கிறதா? கண்ணாடி போடுற அவசியம் உண்டு அதுக்கு? அது சாலேஸ்வரம் ராமேஸ்வரம் போட்டுக்கிறதா? நம்ம கண்ணாடி போட்டுக்கிறது ஒண்ணு இருக்கு, கண்ணாடி மாத்திக்கிறது வேற ஒண்ணு இருக்கு. ரெண்டு சம்ஸ்காரம் நம்ம ஒண்ணு பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. பல்செட்டு முதற்கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் டியூயில் வச்சுக்கிறோம். ஏன்னா சஞ்சாரத்துக்கு ஒரு பல்செட்டு, ஆத்துல இருக்கிறதுக்கு ஒரு பல்செட்டு. அந்த காலத்துல பெரியவாள்லாம் சஞ்சாரத்துக்கு ஒரு சாலக்கிலாமோ திருவாராத்துக்கு ஒரு சாலக்கிலாமோ வச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம இதெல்லாம் ரெண்டு ரெண்டு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். சில பேர் போட்டு போன்ல போட்டா ஒய்ஃப் நியூ ஒய்ஃப் ஓல்டுன்னு வேற போடுறான், ரெண்டு சிம் கார்டு கோசம். இப்ப எல்லாமே டியூயல் ஆயிடுத்தோ இல்லையா நமக்கு? அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு வழி ஒண்ணு வச்சிருந்தோம். எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் மனு ஒரு கோடு போட்டு வச்சார், இந்த வழியில இருக்கணும். பசுபட்ச மிருகாதிகளுக்கெல்லாம் கண்ணு எப்படி தெரியறதுன்னா, அவைகளுக்கெல்லாம் மலமூத்திர விசர்ஜன கட்டு கிடையாது. அது பாட்டுக்கு ரோட்ல போயிட்டே இருக்கும் மாடு, அதை மூத்திரம் விட்டுட்டே போகும், சாணி போட்டுட்டே போகும், கவலைப்படாது. ஒரு நாயோ ஒரு பூனையோ அதை கிடைச்ச இடத்துல அது ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து சங்கமம் ஏற்படும். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு கட்டுப்பாடு ஏற்பட்டது. எதையுமே மனுஷன் ஒரு கட்டுப்பாடு, ஒரு நல்ல ஒரு சிஸ்டமைஸ்டு லைஃப் அவன் வாழணுன்றதுக்காகத்தான் மனு நமக்கு சொல்லி வைத்தார். அந்த வழியை அவர்கள் தவறாமல் மீறாமல், ஆமனோ வர்த்மனப்பரம் நவ்யதீயுஹு பிரஜாஸ்தஸ்ய நியந்தொரு நேமி விருத்தயான்னு ரத சக்கரத்தினுடைய சுழற்சியை போன்றே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்று வர்ணிக்கிறார். அத சொல்ற. அப்ப ஒரு எதுக்குமே நமக்கு ஒரு வழி என்பது பெரியோர்களாலே காண்பிக்கப்பட்டிருக்கு, அதை நாம் மீறக்கூடாது. அததான் பகவான் சொன்னா, ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவ ஆக்ஞா. ஐ எம் ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி தோலை குளிக்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், கால் மேல காலை போட்டு கையில இருக்கிற அந்த எச்சக்க போட சூப்பி சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய ஆர்வம் ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ல கிடையாது. ஆக்ஞாச்சேரி, இவர்கள் தான் என்னுடைய கட்டளையை மீறுபவர்கள். என் கட்டளையே சாசனம்னு யாராவது பஞ்சு டைலாக் பேசலாம், நமக்கு கைத்தட்டுறோம். ஆனா ஒரிஜினலா இந்த பஞ்சு டைலாக் பேசணும்னு பெருமாள். ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவாக்யா யஸ்தாமுல்லங்க்ய வர்த்ததே ஆக்ஞாச்சேரி மமத்ரோஹி மத் பக்தோஹி ந வைஷ்ணவஹ. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எனக்கு துரோகம் இழைத்தவன், என் வழியில நடக்கல, அவன் நான் சொன்னதை கேட்கல, என் வழியில ஒத்துக்கல. அப்ப என் பக்தன் அவன் பெருமை பெற்றிருந்தாலும் அந்த மாமி வெளியில பேசினான், அங்க பேசாதீங்கன்னு உள்ள வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். முதல்ல வெளியில பேசியிருந்தா அங்க பேசாதீங்கன்னார், உள்ள வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஆக்ஞா சேரி மவத்ரோஹி மத் பக்தா அப்படி சொன்னதை கேட்டாலும் இல்லையோ, அங்க பேசாதேன்றதை கேட்டாலும் இல்லையோ, மத் பக்தா அப்படி ந வைஷ்ணவா. அதுல பெருமாள் நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, 2 கட்டளைகள் கொடுத்திருக்கான். ஒன்னு ஆக்ஞா கைங்கரியம், இன்னொன்னு அனுக்ஞா கைங்கரியம்னு பேர் இருக்கு. ஒன்னு டெஃபினட் டிஃபால்ட் மேண்டேட்டரி இங்கிலீஷ்ல இருக்கிறான்,
இதை பண்ணித்தான் ஆகணும், இதை நான் எஸ்கேப் பண்ண முடியாது. நித்திய கர்மானுஷ்டானங்கள், நைமித்திக கர்மானுஷ்டானங்கள் என்று சில கர்மானுஷ்டானங்கள் இருக்கு. அதை நிச்சயம் நாம பண்ணித்தான் ஆகணும். ஒரு பொழுதும் அந்த கர்மாக்களை மீறக்கூடாது என்பது ஆக்ஞா கைங்கரியம்னு பேர் இருக்கு. இன்னொன்னு அனுஜ்ஞா கைங்கரியம். பண்ணினா சந்தோஷம், பண்ணாட்டா ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதை பத்தி ஒன்றும் பெருசா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ வாழ்க்கை அவகாசம்ன்றது எல்லா சமயத்திலும் கிடைக்காது. எல்லா சமயத்திலும் நமக்கு டைம் கிடைச்சிடாது. இன்னைக்கு ஈஸியா நம்ம சொல்லக்கூடிய ஒரே சமாதானம் என்ன, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸ்டென்சிவா நம்முடைய காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறத நினைச்சிட்டு ஒன்லி ரீல்ஸை பார்த்துட்டு அது என்லெஸ் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அதே 1 hour ஓடி போய் எடுத்துறது நமக்கு புரியவே மாட்டேன்றது. அப்படி லைஃபை நாம விட்டுட்டே இருக்கணும். ஆக்ஞா கைங்கரியம்னு ஒண்ணு, அனுஜ்ஞா கைங்கரியம்னு ஒண்ணு. ஆக்ஞா கைங்கரியம் செய்தே ஆக வேண்டும், அதுல இருந்து நாம மீற முடியாது. அனுஜ்ஞா கைங்கரியம்னா பண்ணினா சந்தோஷம், பண்ணாட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. பிரத்யவாயம் என்பதான ஒரு டெக்னிக்கல் வேர்டு. சில மருந்துகள் இருக்கு, அந்த மருந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நிச்சயம் அந்த மருந்தை 3 வேளை சாப்பிட்டுட்டே இருக்கணும். கூடவே வைத்தியர் இன்னொரு மருந்தை கொடுப்பார். அந்த மருந்துக்கு என்ன பேர் தெரியுமா, எனர்ஜி டானிக். இந்த மருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்ப ஏற்பட்ட வியாதி நிவர்த்திக்காக இந்த மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் ஒருவேளை அவன் சாப்பிடலைன்னா கூட அவனுக்கு அது பிரத்யவாயம். சுகர் மாத்திரை இருக்கு, இன்னைக்கு எல்லாம் சுகர் வியாசர் வச்சுட்டேன்னு எல்லா உடம்புல எல்லா ரிஷியும் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கு. அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் அவன் சாரம் சாப்பிடணும். இன்னைக்கு துவாரசியா இருக்கு, காலகாலத்தில் சக்கரை பொங்கல் அவர் திருவாராதனம் பண்ணிச்சே டெம்டேஷன் அவருக்கு. எப்படாப்பா சீக்கிரம் பாரணம் பண்ண போறோம், எப்ப சீக்கிரம் பாரணம் பண்ண போறோம். திருவாராதத்துல புத்தி அதிலே இருக்கு. ரொம்ப விசாரமா அழகா தனுர்மாச ஆராதனம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இஜ்ஜாராதனம் பரவாயில்ல சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு டக்குனு ஒரு அர்க்கிய பாத்தி சமைச்சு பெருமாளுக்கு தலையை சமைச்சிட்டு கடகடனை ஐஸ்வர்யம் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். ஏன்னா பாரணம் மிஸ் ஆக கூடாது இல்லையோ. ஏகாதசி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா துவாதசி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அம்பரீஷனுடைய சரித்திரத்துல பார்க்கிறோம், ஏகாதசி விரதன்றதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது துவாதசியில சகாலத்துல சாப்பாடு சாப்பிடணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறோம். நம்ம அடுத்த துவாரசி கூடாரை வெல்லும் துவாரசி காலத்தால அல்ப துவாரசி 6:30 மணிக்குள்ள சக்கரை பொங்கல் பண்ணி 100 தடால பண்ணுவீங்களோ 20 தடால பண்ணுவீங்களோ சாப்பிட்டே ஆனும். அல்ப துவாரசி அதை எப்படி 6:30 மணிக்கு சாப்பிடுறது, அதுதான் பழக்கம் சுவாமி, அதுதான் சிஸ்டம். அப்படித்தான் நம்முடைய தேகத்தை நாம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சொன்ன ஆண்டாள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னான். செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னா செய்ய வேண்டியதுன்னு சொன்னோம். நெய்யுண்ணும் பாலுண்ணும் எதெல்லாம் பண்ணணும் தானே சொன்னோம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். அந்த பாசுரத்துடைய விசேஷமே அதுதான். செய்ய வேண்டியதை சொல்றேன்னு பிரதிஜை பண்ணிட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னான். என்ன செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது என்பது செய்வது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அது. அதனால இப்ப நாம எப்படி பழகிக்கணும், நம்ம எப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மருந்து சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியா போகும். ஆனா ஒரு க்ஷணம் கூட அந்த மருந்து நீ மிஸ் பண்ணக்கூடாது. அவர் அவசர அவசரமா சாப்பிட உட்கார்ந்தவர் என்ன பண்ணிட்டார், சுகர் மாத்திரை போட்டுக்காம பண்ணிட்டு சக்கரை பொங்கல்லையும் ஆசை, மாத்திரையும் சாப்பிடல. அப்ப அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டா அவருக்கு கட்டாயம் அடுத்த பிரச்சனை தான், காலாடும் நெஞ்சடியும் கண் சொல்லணும். பக்தி பாவம் இல்ல, சுகர் பாவம். அப்படியே பகவத் அனுபவத்துல பரவசத்துல ஆயிட்டான்னு அர்த்தம் இல்ல, அப்படியே அந்த சுகர் ஏறி போயிடும். ஆனா கூட இன்னொரு மருந்து கொடுத்தான் டாக்டர், அது எனர்ஜி டானிக். ஒரு 2 நாள் அந்த டானிக் சாப்பிட மறந்துட்டார். டாக்டர் அந்த டானிக் சாப்பிடல. பரவாயில்லப்பா, பிரதானமான மருந்து என்னவோ அதை சாப்பிடணும், அதை நீ மிஸ் பண்ணக்கூடாது. வேற சுகர் நீ கொடுத்தனே உனக்கு எனர்ஜிக்கு ஒரு டானிக், அதை சாப்பிட்டா சந்தோஷம், சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போலத்தான் ஆக்ஞா கைங்கரியம்ன்றது இருக்கு, அது கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும். அது ஒரு வேளை மிஸ் பண்ணினா கூட, ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா கூட அது உனக்கு பிரத்யவாயம் என்பதாக சொன்ன. இந்த சுவாமி வந்தாலே எப்போதாலும் சந்தியாவந்தத்தை பத்தி தான் பேசுறேன், இல்ல பித்திருக்கர்மாவை பத்தி பேசுறேன். அடிக்கடி கொடுத்த பாசுரம் அப்படிதான், நான் என்ன பண்ண முடியும். ஆக்ஞா கைங்கரியத்தை அதுதான் சொல்றது. நித்திய கைங்கரியங்கள் நைமித்திக கைங்கரியம்னு இருக்கு. அது சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பித்து நாம் செய்ய வேண்டியதான மாசவருப்பு அமாவாசை இந்த எல்லா கர்மானுஷ்டானங்கள், அது பித்திருக்கள் இருந்தால் தர்ப்பணங்கள் பண்றது, நித்தியபடி பஞ்ச மகா யஜ்யங்கள் என்பதாக தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், பிரம்ம யஜ்யம், ரிஷி யஜ்யம்ன்றதாக இந்த யஜ்யங்களை நாம பண்ணித்தான் ஆகணும். இதுல இருந்து நாம மிஸ் ஆக கூடாது. அப்ப அது ஆக்ஞா கைங்கரியம். சுவாமி தேசிகன் 3 கிரந்தங்கள் அருளி செய்தார். நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள்ல 10, 20, 30 டெவலப் பண்ணார் தேசிகன்.
முதல்ல பிரபத்தி சாஸ்திரத்தை அழகா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக 10 ஸ்லோகம் அனுஷ்டுப் ஸ்லோகத்துல ஞாச தசகம் சாதித்தார். அந்த ஞாச தசகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி அடுத்தது 20 ஸ்லோகத்துல அதை காட்டிலும் பெரிய விருத்தத்துல, விருத்தம்னா சந்தஸ் செய்யுள் பாக்களுடைய அமைப்பு, அந்த விருத்தத்துல அடுத்தது ஞாச விம்சதி என்பதான ஸ்தோத்திரம் அருளி செய்தது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் அதனுடையதான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதாக எக்ஸ்பாண்டட் வெர்ஷன்றாக ஞாச திலகம் என்று 30 ஸ்லோகங்கள் சுவாமி அருளி செய்தார். அகிருத்தியானாஞ்சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சக்மே. எது செய்யக்கூடாதோ அதை கட்டாயம் பண்றோம், எது செய்யணுமோ அதை நாம விட்டுறோம். எது செய்யக்கூடாது அப்படின்னா இவையன்றே நல்ல இவையன்றே தீய இவையன்றிவை அறிவனேலும் ஆழ்வார். எனக்கு தெரியும் ஆனா பண்ண மாட்டேன். ஜானாமி தர்மம் நஜமே பிரவருத்தி, ஞானாமி அதர்மம் நஜமே நிவர்த்தி. துரியோதனன் எனக்கு தெரியயா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். இப்ப பண்ண மாட்டேன்றது மட்டும் இல்ல, பண்ணலன்னா பரவாயில்ல பெருமாள் கோச்சுக்க மாட்டார் அப்படின்னா அவரை வேற நம்ம சப்போர்ட் இழுத்துரும். அது சரியா தப்பா? நீ சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில சாதிப்ப என்னால முடியல நான் பண்ணல சொல்லிட்டு போயிட்டாரு, அது தப்பு இல்ல. ஆனா தர்மசாஸ்திரத்தை நீ நான் பண்ணா பரவாயில்ல அது தப்பு இல்ல இப்படி பண்ணலான்னு நீ புதுசா எழுதாத, அதை நீ அக்செப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னால முடியல சுவாமி கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ஆனா என்னால பண்ண முடியல சொல்லிட்டு போயிடு, அது தப்பு இல்ல. அப்படி பண்ணா பரவாயில்ல, நீயா ஒரு புதுசா எழுதவே எழுதாதேன்னு. அதனால அந்த ஞாச விம்சதி என்பதான கிரந்தத்துல சுவாமி சாதித்தார். ஆக்ஞா கைங்கரிய விருத்தி ஸ்வனக குருஜன பிரக்ரியா நேமி விருத்தி ஸ்வார்ஹானுஜாத சேவா விதிஷு சகனே யாவதிஷ்டம் பிரவருத்தா கர்ம பிராரப்த காரியம் பிரபதன மகிமத்வஸ்த சேஷம் திரூபம் புக்த்வா ஸ்வாபீஷ்ட காலே விஷதி பகவத பாதமூலம் பிரபன்னா. நான் சரணாதி பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாமா? ஏகாதசனிக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கலாமா? சரணாகதி பண்ணிட்டேன்னா என்ன வேணா பண்ணலாமா? இங்க இருக்கிற கால பரியந்தம் இந்த தேக சம்பந்தம் இருக்கும் வரையிலும் நமக்கு சில கைங்கரியங்கள் சில விகிதங்கள்னா பண்ணித்தான் ஆகணும்ன்றதாக விதிக்கப்பட்டிருக்கு, அதை மீறக்கூடாது. அதனால்தான் நிறைய பேர் பிரபத்தியை படிக்க மாட்டேங்கிறான். பிரபத்தி பண்ணிக்கலனாலும் நீ எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். உடம்புக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணின பிறகுதான் எண்ணெய் சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, புளி சாப்பிடக்கூடாது, சக்கரை சாப்பிடக்கூடாது, கட்டுப்பாடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல இருந்தே கட்டுப்பாடா இருந்துட்டியா இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்காது. அட்லீஸ்ட் ஆபரேஷன் ஆன பிறகாவது கட்டுப்பாடா இருன்னு சொல்ற மாதிரிதான். இதுக்கு முன்னாடியில இருந்தே நீ ஒழுங்கா தான் இருந்திருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் பிரபத்தி ஆன பிறகாவது நீ ஒழுங்கா இருன்னு சொல்ற. இன்னைக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போட்டாலும் பரவாயில்ல சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுடலாம், எதுக்கும் நமக்கு பேசாம விட்டுடணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுத்துனா 20-25 வருஷம் அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. அப்புறம் வரும் பாருங்க ஒரு அமௌண்ட் அப்படின்னு அதுல நம்பிக்கை இருக்கு நமக்கு. பிரபத்தி பண்ணிக்கோன்னு சொன்னா மட்டும் அப்படி கையில வேப்பர் எடுத்துட்டு டான்ஸ் ஆகும். பிரபன்னாத் அன்யேஷாம் நதிஷதி முகுந்தஹா நிஜபதம். நான் கோவில 108 தடவை நித்தியம் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேன், நான் உருண்டு பிரதட்சணம் பண்றேன், என்ன வேணா பண்ணு சந்தோஷம். ஆனா பிரபத்திக்கல்லது பகவான் மோட்சத்தை கொடுக்க மாட்டான். இதுதான் வழி, இதுதான் உனக்கு சுலபமா கிடைச்சதுன்னா எதுவா இருந்தாலும் நமக்கு அது அலட்சியப்படுத்தப்படுகிறதுன்னு நான் சொன்னேன். அது உபன்யாசத்துக்கு மட்டும் இல்ல, பிரபத்திக்கு சேர்த்துதான் சொன்னேன். சுலபமா பக்தி யோகம் பண்ணு அப்படின்னு நம்ம பெரியவா நம்மளை விதிக்காமல் பரவாயில்ல மாமேகம் சரணம் பிரஜன பகவான் பிரபத்திய உபதேசம் பண்ணி இவ்வளவு சுலபமா இத்தனை அடியரானாருக்கு அரங்கனாய பித்தனை பெற்றுமன்றோன்னு இவ்வளவு சுலபமா பெருமாள் நமக்கு ஒரு உபாயத்தை சொன்னா மதிப்பில்லை பத்தியா, அதுக்கு அதை ஒத்துக்க முடியல பத்தியா. நமக்கு 1000 கேள்வி கேட்கணும். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு பாருங்க, இந்த உலகத்தோட மனோநிலையை நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டதை தின்றான், உடம்புல வியாதிகள் வந்துடுறது, அதுக்கப்புறம் வைத்தியர்கிட்ட போறோம், அந்த வைத்தியர் அவனுக்கு ஒரு சிகிச்சை பண்ற, அப்ப அவர் அவனுக்கு ஒரு மருந்து எழுதி தர, அந்த மருந்து எழுதி கொடுக்கச்சே கேட்கலாம், டாக்டர் இதுல ஒன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் வராது இல்லையோன்னா. ஆனா பாவி உங்ககிட்டதான் எஃபெக்டே இல்லையேடா, எத்தையோ தின்னுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க இருந்து நான் ஒரு ஒழுங்கான மருந்து கொடுக்கச்சே நீ கேட்கிற கேள்வி என்ன, இந்த மருந்து சாட்டா சைடு எஃபெக்ட் இல்லையேன்னு. அந்த மாதிரி பண்ற பாவத்தெல்லாம் பண்றோம்.
அயோக்கியத்தனெல்லாம் பண்றோம். எதையும் நாம குறைச்சிக்கிறதுக்கு தயாரா இல்ல, எதையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஆனா பிரபத்தி பண்ணிக்கிச்சே மட்டும் இது பண்ணினா உமாச்சி கடை குத்திருமோ, பூதம் வந்து தூக்கின்னு போடுமோ, 1000 கேள்வி கேட்கணும். எப்படி இருக்கும்? ஆக்ஞா கைங்கர்ய விருத்திஸ்வனக குருஜன பிரக்ரியா நேமி விருத்தி. ரத சக்கரத்தினுடைய சுழற்சியை போல நம்முடைய பெரியோர்கள் ஒரு வழி காமிச்சிருக்கா. மகாஜனோ ஏனகதச பந்தா, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். நமக்கு பெரியோர்கள் ஒரு வழியை காண்பிச்சிருக்கா. அவன் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நம்முடைய பூர்வர்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், மகான்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் பாஷிகார் பாஷிகார் பாஷிகார். பாஷிகார் என்ன பண்ணார்? 120 வயசு சுவாமி ராமானுஜருக்கு. அந்த 120 வயசு கை காலம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுறது. 2வது சஷ்டப்த பூர்த்தி சுவாமிக்கு ஆயிருக்கு. கை காலம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுறது. உடம்பு அப்படியே மெலிஞ்சு போச்சு, வத்தல் மாதிரி உடம்பு அப்படியே சுருங்கி போயிடுத்து சுவாமிக்கு. சந்தியாவந்தனம் பண்றார் சுவாமி ராமானுஜர். அதை முதல்ல பாருங்க. எப்ப பார்த்தாலும் ராமானுஜர் கோபுரத்து மேல ஏத்தாதீங்க. பார்க்க வேண்டிய விஷயம் இது. 120. நான் ராமானுஜர் என்ன பண்ண? 120 வயசு சுவாமியால சந்தியாவந்தனம் பண்ண முடியல. அவர் பண்ணலன்னா யார் சுவாமி கேட்க போறாங்க? அதுவும் இப்ப நம்மளை சுத்தி 4 பக்கமும் கேமரா வச்சு எல்லாத்தையும் நாம என்ன பண்றோம், ஏது போறோம், நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி போயிடுத்து, நமக்குன்னு ஒரு பர்சனல் லைஃபே இல்லை. எப்ப சுத்தினால கேமரா நம்மளை சுத்தி உட்கார்ந்து இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது உண்டா? இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆஜமனம் பண்ணிருக்காரு சுவாமி. எழுந்துக்க முடியல, கை கால்லாம் உதறது, வெடவெடுக்கிறது. 2 பக்கம் சிஷ்யால் பிடிச்சுக்கிறா, தள்ளாடி எழுந்துக்கிறார். கையில தீர்த்த பாத்திரத்தை எடுத்து அவ்வளவு பெரிய அந்த மர கட்டம் ஒரு குடம், அதை எடுத்துட்டு சுவாமி அர்க்க பிரதானம் பண்றார். ஏன்? எழுந்திருந்து தான் அர்க்க பிரதானம் பண்ணணும்ன்றதால ஒரு வியவஸ்தை. ஜெகதாச்சாரியன் எதுக்கு சுவாமி மகான்களுக்கு பெயர் வச்சிருக்கா? அவ வெறும நமக்கு உபதேசம் பண்ணல. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. சாஸ்திரார்த்தங்களை தாங்கள் கசடர கற்றவர்கள். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபியத்தை. அப்பப்ப சிஷ்யன் கை கால் அலம்பினானா, வாய்க்கோ பிடிச்சானா, ஆச்சமனம் பண்ணினானா, சரியா இருக்கானா அப்படின்னு அல்ல, தான் சொல்லி கொடுத்த அனுஷ்டானத்தை அவன் ஃபாலோ பண்றானான்னு பார்ப்பான். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. சரி சுவாமி, இவர் என்ன பண்றாரு? வாய் கூட பிடிக்க மாட்டார், தலையில தலப்பா கூட கட்டிக்க மாட்டார். பேக்கடைக்கு போச்சு, பேக்கடைக்குன்னு சொன்னா புரியாது இல்லையா? போய் ரெஸ்ட் ரூம் போச்சு, அங்க போய் என்னத்த ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆனா உள்ள போச்சு, மொபைலோட போயிடுறான். சுயமாச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. வெறுமா உபதேசம் பண்ணிட்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுட்டு போறது விஷயம் இல்ல, தாங்க அதை அனுஷ்டானத்துல கொண்டு வந்து காமிச்சான். 120 திருநக்ஷத்திரத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் தள்ளாமையோட வருந்து எழுந்திருந்து அர்க்க பிரதானம் பண்ணினார்னு சொன்னா அதுதான் சுவாமி நமக்கு சிக்ஷை, அதுதான் நமக்கு வழி. தொல்வழியே நல்வழிகள் துணிவாறு கற்கேன்ன சுவாமி தேசிகன். இதை நாம ஃபாலோ பண்ணணும், இதை நாம புரிஞ்சுக்கணும். பாஷிகார் மாதிரி நாம இருக்க முடியாது. ஆனா நமக்கு அவருடைய அனுஷ்டானத்துல எது முக்கியம்? சந்தியாவந்தனம் பண்றது. அதை விட்டுட்டு நான் பாஷிகாருக்கு திருமஞ்சனத்துக்கு 2000 ரூபாய் கட்டுட்டேன்னா சரியா போயிடுமா? ஸ்ரீபெரும்புதூர் போய் மாசம் நான் திருவாதிரையில 200 லிட்டர் பால் கொடுக்குறேன்னா சரியா போயிடுமா? சந்தியாவந்தனம் பண்ணு. கர்த்தவியம் ஆச்சரன் கர்மன், அகர்த்தவியம் அனாச்சரன். செய்ய வேண்டியதை பண்ணு, செய்யக்கூடாத விலக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம ஐ எம் ரிலீஜியஸ் தோலை குலுக்கினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த பாசுரம் கனைத்திலம் கற்றருமை கண்டுக்கிறங்கின பாசுரம். முதல்ல நீ உபதேசத்தை சரியா புரிஞ்சுக்கோ. எது ஆக்ஞா கைங்கரியம், எது அனுஜ்ஞா கைங்கரியம். இன்கேஸ் உனக்கு ஆக்ஞா கைங்கரியத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றத அழகா ஆண்டாள் நமக்கு உபதேசம் பண்ணணும். ஒண்ணுமே இல்லை, பகவத்கீதையில சொல்லப்பட்டதான 18 அத்தியாயத்துடைய பரமசாரபூதமான கர்மயோகத்தை ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல அழகா எடுத்து சொல்லிட்டு போயிட்டான். அதனால்தான் பகவத்கீதையை காட்டிலும் பகவதி கீதை சுப்ரீம். நமக்கு புரியுற மாதிரி சொல்றான், நம்ம பாஷையில பேசலாம், நம்ம லாங்குவேஜ்ல பேசும்போது நமக்கு இன்னும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு மூல்யம். புரியாத ஒரு லாங்குவேஜ்லயே பேசியிருந்தா கேட்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது புரியாமல் போயிடும். நம்ம லாங்குவேஜ்ல பேசலாம், நாம புரிஞ்சு கொள்ளும்படியாக ஆண்டாள் அதை காண்பிக்கிறோம். அனுஷ்டானம் பேஸ்ட், அதுதான் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். வாட் யூ மீன் பை வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்? What is the value of your education? That means that you are earning some more money in the
எவ்ரி மந்த். தட் இஸ் த வேல்யூ அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனா மந்த்லி டர்ன் ஓவர் எவ்வளோ, ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோ, நிர்மலா சீதாராமன் மாமி நம்ம கிட்ட எவ்வளவு ஜிஎஸ்டி வாங்குவா, இதான் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனா? அது இல்லையே. The meaning of the value based education is totally different. நம்முடைய அனுஷ்டானம் தான் புரியணும். அதுல ஸ்ரீபாஷ்யகாரர் நமக்கு காண்பித்த 9 கிரந்தங்கள் அதை வாசிச்சு அவச்சேதகாவச்சின்ன பதங்களை போட்டுட்டு அதாதோ பிரம்ம ஜிக்யாசாலன்னு ஆரம்பித்த அனாவர்த்தி சப்தாதோட என்னால வாக்கியார்த்த சொல்ல முடியும். சூத்திரம் நொட்டு பண்ணி வச்சிருக்கேன், விஷய வாக்கியங்கள் நொட்டு பண்ணி வச்சிருக்கேன், பங்கு நொட்டு பண்ணி வச்சிருக்கேன், அதிக சாராவளி நொட்டு பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டுமே வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் இல்ல. பாஷ்யக்காருடைய ஆத்மகுணம் நமக்கு வந்திருக்கா? பாஷ்யக்காருடைய அனுஷ்டான வைகரியை நாம புரிஞ்சுட்டு இருக்குமா? திருப்பாவை ஜீயர்னு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அவ்வளவு பெரிய திருநாமம் வைத்து அந்த மகனியர் அந்த திருப்பாவையை எப்படி அனுசந்தானம் பண்ணினார். நாட் ஓன்லி ஃபார் த அனுசந்தானம், ஹவு ஹி பிராக்டிஸ்ட் திருப்பாவை இன் ஹிஸ் லைஃப், ஹவு ஹி இம்ப்ளிமெண்டட், தன்னுடைய வாழ்க்கையில எப்படி சுவாமி அடாப்ட் பண்ணி காமிச்சாருன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம அது எல்லாத்தையும் புரிய வைக்கிறது. கடைசி வரலும் பாசுறதுக்கு வரமாட்டேன், கடைசியில் தான் வருவேன். அதனால்தான் ஆக்ஞாவிருத் அனகவிருத்திகினர் ஏதே மக்ஷம் அபோட மன்மத சரோன் மாதாய நாதாதய ஸ்திரையந்த பிரதிநந்தனீய விவித உதந்தாக ஸ்வதந்தாமிக. ரகசியத்ரயசாரத்துடைய ஓப்பனிங் ஸ்லோகம் இது. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தெரியுமா இல்லையோ? நான் யாரை பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. டோன்ட் கேர் மாஸ்டர். ஏன்? திரையந்த பிரதிநந்தனீய விவித உதந்தாக. திரையினா வேதத்திற்கு பேரு, திரையந்தம்னா வேதத்தினுடையதான அந்தம், உபனிஷத் பாகம்னு பேரு. எங்க ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள்லாம் வெறும வெட்டி பேச்சு திண்ணை பேச்சு இல்ல. வெறும உட்காந்து ஓன்னு கத்திட்டு போறது இல்ல, வெறும குழுக்கள் உழுக்கள் இல்ல. எங்க ஆச்சாரியர்களுடைய பெருமை இருக்கே, அது வேதாந்தத்திலையும் புகழப்படக்கூடிய பெருமை. திரையந்த பிரதிநந்தனீய விவிதாக உதந்தாக. 1-2 சுவாமி சரித்திரங்கள் இன்னைக்கு நமக்கு நம்முடைய குரு பரம்பரையை பூர்ணமா நாம வாசிச்சிருப்போமா? கிரந்தங்கள் காலக்ஷேபம் பண்ணிருப்போம், பல கிரந்தங்கள்ல பல நிரூடியான ஞானத்தை நம்ம சம்பாதிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருப்போமா? அவருடைய சரித்திரத்தை நாம தெரிஞ்சுட்டு இருப்போமா? அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நாம புரிஞ்சுட்டு இருக்கோமா? அவருடைய லைஃப்ல இருந்த நுட்பமான சில அனுபவங்களை நாம பெற்றிருக்கிறோமா? அதை பார்த்திருக்கிறோமா? அதை வாசிச்சிருக்கிறோமா? ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போக வேண்டாம் சுவாமி. இந்த 20ஆம் நூற்றாண்டில் ஈடேற்ற ஆச்சாரியர்கள் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 100 பேரை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் வெறும சொல்றதா? வெறும அர்த்தவாதம்னு சொல்லுவா, எக்ஸாசரேட் பண்ணி சொல்றதுன்னு. எக்ஸாசரேஷன் இல்ல சுவாமி. வெறும் நான் கேட்காத திருப்பாவையா? நான் எத்தனை எல்லாம் அன்னிலேருந்து ஆரம்பிச்சு நான் திருப்பாவை கேட்டுட்டு இருக்கேன். ஆண்டாள் என்னைக்கு பாடினாலும் அன்னிலேருந்து நான் திருப்பாவை கேட்டுட்டு இருக்கேன். சில பேர் பெருமையா பேசிப்பா, தப்பு இல்லை. ஆனா அந்த திருப்பாவை அனுஷ்டானம் அவளுக்கு லைஃப்ல எந்த அளவுக்கு பிராக்டிக்கல்ல வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப சொல்ல வந்த விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்கணும். எது ஆக்ஞா கைங்கரியம், எது அனுஜ்ஞா கைங்கரியம்ன்றதான டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அது ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். சில சமயம் நமக்கு ஆக்ஞா கைங்கரியம் செய்ய முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுடுத்துனா அங்க நாம அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், இத கேள்வி கேட்கலாம். இந்த கேள்வி வருது. திருவாய்ப்பாடியில கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவனான ஒருத்தன். ராமாவதாரத்துல ராமனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கிருஷ்ணனுக்கு உண்டு. என்னன்னா, ராமாவதாரத்துல சீதா கல்யாணம் பண்ணிண்டான் பெருமாள். அப்ப கூட இருந்து லாஜஹோமம் பொறியிடுறதுக்கு ஒரு மச்சினன் இல்ல. ஜனகர் பெற்றது எல்லாம் பொண்ணு. அது மச்சினன்னு யாரையோ ஒண்ணுக்கு உட்கார வச்சு ஏதோ பொறியிட்டு விட்டுட்டா. அவளுக்கு வெறும் ஒரு வேட்டி 100 ரூபாய் மட்டும் தான் கொடுத்தா. வைரமோதிரம் போடல. ஒரிஜினல் மச்சினன் தான் வைரமோதிரம் போடணும். ஸ்டெப்பின் மச்சினன், டெம்பரரி மச்சினன் தான் ஏதோ போனா பண்ண ஒரு வேட்டியை கொடுத்துருவான். இல்ல ஒரு இப்பெல்லாம் பேண்ட் விட்டு கொடுக்கணும். ஏன்னா அவனே உட்காந்து பைஜாமா ஜிப்பா போட்டுட்டு தான் அவனே வந்து பொறியிடுறான். இது குறையா இருந்தது. அந்த குறை நீங்கித்து எங்க கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுக்கு அத்தியந்தம் வேண்டியவனான ஒருத்தர், எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஸ்ரீதாமான்னு பேர் வைக்கலாம், சுதாமான்னு பேர் வைக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நற்செல்வன் அப்படி கேட்டா ஸ்ரீ செல்வம், நற்செல்வன் அப்படி கேட்டா சுதாமா இல்ல ஸ்ரீதாமான்னு வச்சுக்கோங்க. சுதாமான குச்சையில கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க.
ஏன் குச்சேலர் கூட நற்செல்வன் தான், ஒன்னும் சந்தேகமே வேண்டாம். விகாஹந்தே ரங்கக்ஷிதி ரமண பாதாமணி சகிருத் வஹந்தஸ்வாம் அந்தர்வினிஹித குச்சேல வியதிகராஹ. தேசிகன் பாதுகாசத்தில் சாதிக்கிறார். அஜகஜாந்த ஐஸ்வர்யம் பெருமாள் குச்சேலனுக்கு கொடுத்தா சுவாமி. ஆனா ஐஸ்வர்யம்னு எதை எதிர்பார்க்கிறது அப்படின்னு கேட்டா, பெருமாள் கூடயே இருக்கிறது தான் ஐஸ்வர்யம். அவனை ரசிச்சுட்டே இருக்கிறது தான் ஐஸ்வர்யம். அவனுக்கு தொண்டு புரிவதுதான் ஐஸ்வர்யம். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடைய ஆழ்வார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னான்னு பேர் வச்சார். லக்ஷ்மணனுக்கு எப்பொழுதும் பெருமாள் பிராட்டியை விட்டு கூட பிரிஞ்சிருக்கார் ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஆனா இளைய பெருமாளை விட்டு பெருமாள் ஒரு நாள் பிரிஞ்சது கிடையாது, தெரியுமோ? பிராட்டியை விட்டு 3 தடவை பிரிஞ்சார். விஸ்லேஷத்ரய தாத்பரியம், 3 செப்பரேஷன்ஸ் இன் ராமாயணம் அப்படின்ட்டு 3 தடவை பெருமாள் பிராட்டியை விட்டு பிரிஞ்சார். ஆனா ஒரு க்ஷணம் கூட பெருமாள் லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தது இல்லை. நச்சதேன வினாநித்ராம் லபதே புருஷோத்தமான ஒரு நாள் ராமன் தூங்கினது இல்லை லக்ஷ்மணனை விட்டு. அதனால்தான் ஆழ்வார் பேசுவார், ஆறாவன்பு இளையவனோடு அருங்காணம் அடைந்தவனா. அந்த அன்பு ராமனுக்கு அவன் கிட்ட இருக்கா, இல்ல ராமன் கிட்ட இவனுக்கு இருக்கான்றது ஒரு பெரிய பட்டிமன்றம். அந்த மாதிரி ஒருத்தன் கிருஷ்ணன் கூடவே இருப்பான். என்ன பண்ணுவான்? கிருஷ்ணன் கூட இருக்கிறது தான் அவனுக்கு கைங்கரியம். திருவாய்ப்பாடியில இருக்கிறவாளுக்கு பிரதானமான கைங்கரியம் என்ன? பசுக்களை மேய்க்கணும், எருவுகளை மேய்க்கணும். முத்திரம் உண்டு. நந்தகோபருக்கு அத்தனை செல்வங்கள் உண்டு. மாடுனாலேயே செல்வம் தான் அர்த்தம். தமிழிலே பேசுவார், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றவை. மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அதனால்தான் அந்த காலத்துல நம்முடைய பெரியோர்கள் மாட்ட செல்வமா சொன்னார். எப்ப நாம அதை முதல்ல வித்துட்டு வீட்டை காலி பண்ணின்னு வெளில வர ஆரம்பிச்சோமோ அன்னிலிருந்து நமக்கு செல்வம் இல்லைன்றது நம்ம யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. வீட்டுக்கு வெளியில இருந்த டாய்லெட்டை எப்ப பெருமாள் சந்திக்கு ஒரு பக்கம் பார்ட்டிஷன் போட்டு அந்த பக்கம் கொண்டு வந்து வச்சோமோ 3 BHK உள்ள, அன்னிலிருந்து நமக்கு எல்லாம் போயிடுச்சு. அப்படிதான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை பத்தி கவலையப்படாம. அதனால மாடுன செல்வம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டதான செல்வம் அந்த மாடுகளுக்கு அது சரியான சமயத்துல அதுக்கு கறக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பசுக்களை அல்லது மாடுகள், எருமைகள் வச்சுக்கோங்க, அந்த எருமைகளுக்கு சரியான சமயத்துல பால் ஊட்டணும், பாலை கறக்கணும். அவைய முளைக்கடுப்பு தாங்க முடியாமல் அப்படியே பீச்சு அடிக்கும். திருவாய்ப்பாடியுடைய விசேஷம் என்ன? எல்லாரும் பால் ஷோறு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திருவாய்ப்பாடியில ஸ்பெஷலே பால் சேருதான். மேலே பனி வெள்ளமிட, கீழே பால் வெள்ளமிட, உள்ளே மால் வெள்ளமிட, எல்லாம் பிரவாகமா போயிட்டு இருக்கு. பனித்தலை வீடனின் வாசற் கடை பற்றின்னு மேல பனி கொட்டுறது தலையில. வந்து நிக்கிறோம் அத்தனை பேரும். ஏண்டியம்மா உனக்கு கண்டு தெரியலையா, காது கேட்கலையா, நாங்க போடுற சப்தம் கேட்கலையா? அனைத்தில்லத்தார வரைந்து ஊர்ல எல்லாரும் எழுந்துட்டான் இவா போடுற சப்தத்துல. இந்த மைக்கை விட வெள்ள கத்திரவா சத்தம் அதிகமா இருக்கும் இல்லையோ? அப்ப தெரிஞ்சுப்பா, ஓ இந்த சைடு உபன்யாசம் நடக்கிறது, ஏன்னா எல்லாரும் வெளில இருந்து பேசுறானே. இது அவனுக்கு ஒரு கைங்கரியம், நித்தியானுஷ்டானம். அந்த நித்தியானுஷ்டானம் பண்ண வேண்டிய சமயத்துல அவன் கிருஷ்ணனுடைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். கண்ணன் கீதை சொன்னான், கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா, கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா. கர்மால அகர்மாவை பாரு அப்படின்னா, இந்த இடத்துல கர்மாவில அகர்மான கர்மாவை காட்டும் வேறான ஞானம் அர்த்தம். அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். அகர்மான கர்மா பண்ணாமல் இருக்கிறது அர்த்தம் இல்ல, கர்மாவில் உள்ளதான ஞான பாகத்தை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அகர்ம சப்தத்திற்கு சிபாஷிகார வியாக்கியானம் பண்ணார். கர்மால அகர்மாவை பாருன்னு சொன்னா கர்மயோகத்திலேயே உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஞான பாகம்னு பேர் இருக்கு. அது கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிச்சாதான் புரியும், இப்ப புரியாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? கர்மால அகர்மாவை பார்க்கணும், கர்மால விகர்மாவை பார்க்கணும், கர்மால விகர்மால கர்மாவை பார்க்கணும், விகர்மால அகர்மாவை பார்க்கணும், அகர்மால கர்மாவை பார்க்கணும், அகர்மால விகர்மாவை பார்க்கணும். இது எப்படி பாக்குறது? விகர்மா அகர்மா, அகர்மா விகர்மாவாகும், விகர்மா அகர்மாவாகும். இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணலாம். இந்த ஒரு பாசுரத்தை வச்சுட்டு, ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு, நீ ஒரு காரியம் பண்ணல, அந்த காரியம் பண்ணாம இருந்தா கூட இந்த காரியம் பண்ணதா ஆகுமானார். ஆகும். இப்ப பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். பகவத் கைங்கரியம் வீதி சந்தியாவந்தனம் சரியான சமயத்துல பண்ணணும். நான் உதயோபஸ்தானம் பண்ணுவேன் சுவாமி, அதே மாதிரி அஸ்தமனத்துக்கு முன்னாடி சந்தியாவனம் பண்ணுவேன் ஒருத்தர் பிரதிஜை பண்ணிருக்கார்.
அதே மாதிரி கிரமமா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் கோவில்ல உற்சவ புறப்பாடு நடந்திருக்குச்சே, வேற பாராயணத்தோட போயிட்டு இருக்காரு, இல்ல கோஷ்டியில போயிட்டு இருக்கார். அப்ப மணி ஆயிடுத்து, எனக்கு சந்தியாவனத்துக்கு டைம் ஆயிடுத்து, டொப்புரு கை விட்டுட்டு அவர் சந்தியானம் பண்ண போலாமான்னு போகக்கூடாது. அங்க அகர்மா கர்மா வரும். இப்ப என்ன கர்மா நடந்துட்டு இருக்கு? பகவத் கர்மா. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, விசேஷமா பொறுப்பாளர் நடந்துட்டு இருக்கு. உனக்கு பெருமாள் ஒரு கைங்கரியத்தை கொடுத்துருக்கான். நீ வேற பாராயணமோ திவ்ய பிரபந்தமோ தீட்டு பிடிக்கிறியோ பெருமாள் எல்லாம் பண்றியோ, ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. அதை முடிச்சுட்டு அன்னைக்கு நீ காலாதீத்தம் பண்ணினாலும் தப்பு இல்லை. ஆனால் நான் அந்த அனுஷ்டானம், அதுவும் திடீர்னு லௌகிகாலா இருந்து வைதிகாலா மாறிட்டாள்னா ஒரு முரட்டுத்தனமான அனுஷ்டானம், ஒரு அடேகப்பாடு, புரியவே புரியாத அவளுடைய சினாரியோ. நமக்கு டமால் டிவில் நமக்கு நீ பண்றது இல்லையா அப்படின்னு வேற நம்மள கேட்பான். தெரியலப்பா, நமக்கு அதுக்கு மேல ஒரு பதில் சொல்ல முடியாது அவளுக்கு. அதுவும் ஒரு ஓவர் நைட்ல அவ உபமா ஆயிடுவான், டபக்குன்னு மாறிடுவான், திடீர்னு பறவை காந்தி ஆயிடுவான். அது என்னன்னே நமக்கு புரியாது, ஒரு அக்கிலி பிக்கிலி ஆயிடும். இங்க பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க ஏத்தன் மத்தியில நீ நித்தியானுஷ்டானம் பண்ண வேண்டிய சமயம் வந்துடுத்துட்டா கூட அன்றைய தினம் அது எக்ஸம்டட். அதுக்கு தாற்பயம் ரைட், ஓகே, கோவில்ல பெருமாள் கைங்கரியம் பண்ணா சந்தியானத்தை எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நான் சந்தியாதனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தப்பர்த்தம் பண்ணி கூடாது. அது அர்த்தம் இல்ல. அப்ப என்ன அர்த்தம் வருது அப்படின்னா, இன்னைக்கு நீ பண்ண வேண்டிய கர்மா கொஞ்சம் கால விளம்பமா எடுத்து அந்த விளம்பித்து பண்ணால் தவறில்லை. ஏன்னா முக்கியமான ஒரு காரியத்தில் இருக்கு. அது போல கிருஷ்ண கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய நற்செல்வன் ஒருவன் ஒரு க்ஷணம் பெருமாளை விட்டு பிரியவே மாட்டான். அலநாடு சௌமித்ரி பாதசேவ சலரே யூனர் தியாகபிரம்மம். எப்பொழுதும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சமஸ்த விதமான கைங்கரியத்தை பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் கிருஷ்ணன் திருமாளிகளை போய் தங்கிட்டான். இப்ப எருமைகள் கட்டப்பட்டிருக்கு, கரெக்டான சமயத்துல வந்து அந்த எருமைகளை நன்னா மேய்ச்சலுக்கு அது கறக்கணும், அல்லது மேற்கொண்டு அந்த எருமைகளுக்கு கன்றுக்குட்டியை வச்சு ஊட்டணும். அது பண்ணல. முளைக்கடுப்பு தாங்க முடியாமல் எருமைகள் தானாக அப்படியே அந்த பாலை பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றன. ஏண்டிமா, உன் தமையனை காணோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்க. கனைத்திடம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் தங்காய். பெருமாளிடத்திலேயே கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருவனுக்கு தங்கையான பாக்கியத்தை அடைந்திருக்கிறாய் அல்லவா? அவன் பகவத் கைங்கரியத்துக்கு போனா நீ பாகவத கைங்கரியத்துக்கு வர வேண்டாமோ? உலகத்துல சுமித்ரா தேவியை போல பிள்ளை பெத்தவா யாரும் கிடையாது. ஒருத்தனை வேதாத்தியனம் பண்ண வச்சா ஒருத்தனை ஐடி கம்பெனியில சேர்த்து விட்டான். ஒருத்தனை என்ன பண்ணா? பகவத் கைங்கரியத்துல விட்டா. இன்னொருத்தனை பாகவத கைங்கரியத்துல விட்டா. பரதன் பகவத் கைங்கரியம் பண்ணான். சத்ருகுணம் நித்திய சத்ருகுணஹான்னு பரதனை தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே கிடையாது, தேவபட்சரியேன்னு அந்த வழியில இருந்தவன் யாரு? சத்ருகுணன். அந்த மாதிரி உன் தமையன் பகவத் கைங்கரியத்துக்கு போயிட்டா, கிருஷ்ண கைங்கரியத்துக்கு போயிட்டா. இத்தனை பாகவதார்கள் வந்திருக்கோம், உன்னை தேடி வந்திருக்கோம், நீ சீக்கிரம் எழுந்து எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொல்லியிருக்க, உன்னை நம்பி நாங்க வந்திருக்கோம். ஆனா எழுந்துக்கலையே. அத கம்பன் ரொம்ப அழகா வர்ணித்தான் கம்பராமாயணத்துல. அயோத்தி நகரத்துடைய செழுமை எப்படி இருக்கும்னு வர்ணித்தார். சேலுண்ட உன் கணாரில் திரிகின்ற செங்கால் அண்ணம் மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மடலை பிள்ளை காலுண்ட சேற்று மேரி கன்று உள்ளி கனைப்பச் சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. கற்பனைனா கற்பனை, அது எக்ஸாசரேஷன் இல்ல. அயோத்தியினுடைய செழிப்பு. அபராஜிதேதி நாகம்பரேன ஸ்திதா என்று பட்டர் பேசுவார். தேவானாம் போர் அயோத்தியா என்று நித்திய விபூதிக்கு துல்லியமானது இந்த அயோத்தியா. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூத்திரத்தில் சாதித்தார், அயோத்தியா திவ்யேயம் பகதி சரையூஹு அத்ர விரஜா என்று வர்ணித்த அந்த அயோத்தியினுடைய செழிப்பு. கார்த்தால எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போயிருக்காங்க இடையர்கள்லாம். எருமைகள்லாம் எங்கேயோ ஊருக்கு வெளியில போய், அயோத்தி நகரத்துக்கு வெளியில போய் காட்டுல போய் மேய்ஞ்சிட்டு வருது. சாதாரணமா எருமைகளினாலே டிராபிக் ஜாமா. இல்லைன்னா எவனால ஒருத்தர் டிராபிக் ஜாம் பண்ணா எருமை எப்படி டிராபிக் ஜாம் பண்றது அப்படின்னாலும் நாம சொல்லுவோம். ஏதோ ஒரு விதத்துல எருமை சம்பந்தம் நமக்கு உண்டு. அந்த அளவுக்கு அருமை பெற்றது எருமை.
இப்ப இந்த எருமைகள்லாம் மேய்ச்சல் காலத்துல ஜம்முன்னு அழகா மேய்ஞ்சிட்டு இருக்கு, காட்டுல அங்கே தீர்த்த வசதி இருக்கு, என்ன சுவாமி குறைச்சல், ஒரு குறவும் இல்ல, ஜம்முன்னு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் சாயங்காலம் அத்தனையும் திரட்டின்னு வரணும் இல்லையோ, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாடுகள் எல்லாத்தையும் பட திரட்டின்னு வரணும். அந்த இடையர்கள்லாம் சேர்ந்து கவுபாய்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ஓட்டின்னு வரதுக்கு கொஞ்சம் சமயம் அதிகமா போயிடுச்சு. எருமைகளுக்கு அன்னைக்கு டிராபிக் ஜாம், அதுக்காக சொல்ல முடியும். எருமையினால டிராபிக் ஜாம் இல்ல, எருமைகளுக்கு அன்னைக்கு டிராபிக் ஜாம். சோ எருமைகள் திரும்பி வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த அயோத்தி நகரத்தினுடைய பிராந்தியங்கள்ல பார்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கம் நல்ல புஷ்பங்கள், தாமரை புஷ்பங்கள் பூத்த அழகான புஷ்கரணிகள் உண்டு, நல்ல தடாகங்கள் இருக்கு. சரசிஜ மனுவித்தம் சைவலேனாபிரம்யம்னா காளிதாசன். எப்படி தெரியுமா தாமரை அழகா பூத்துட்டு இருக்கு தெரியுமா, ஜம்முன்னு ஜெகிஜிக்குன்னு தாமரை பூத்துருக்கு. அதுல ஒரு அன்னப்பறவை தன்னுடைய குஞ்சு அன்னப்பறவையை விட்டுட்டு அது ஆகாரம் தேட கிளம்பி போயிருக்கு. அது எங்கேயோ போயிடுது, அதுவும் திரும்பி வரதுக்கு லேட். அன்னைக்கு என்னமோ தெரியல சுவாமி, எனக்கு எல்லாம் லேட்டு இன்னைக்கு காலத்தாலேருந்து அப்படி சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி அது என்னமோ லேட்டு. எருமை திரும்பி வரதுக்கு லேட் ஆயிட்டு இருந்து, அன்னப்பறவை ஆகாரம் தேடுறதுக்கு தாய்ப்பறவை போச்சு, குஞ்சு பசியில உட்கார்ந்துட்டு இருக்கு, அதுக்கு ஆகாரம் கிடைக்கல, அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த அன்னப்பறவை குஞ்சு அது அங்க இருக்கிற தாமரையில உட்கார்ந்து தன் தாய் எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கு. அப்பதான் எருமைகள் வந்துட்டு இருக்கு, உள்ள வரக்கூடிய சமயம். இன்னும் ஊருக்குள்ள போய் தன் கன்றுகளை பார்க்கறதுக்கு எப்படி இன்னும் 20-25 நிமிஷங்கள் ஆயிடும். எருமைகளினால முளைக்கடுப்பு தாங்க முடியல. அவ்வளவு தூரம் போனமே, அங்க போய் தான் கன்றுகளுக்கு பால் ஊட்டணும். அது வரல அதால முளைக்கடுப்பு தாங்க முடியல. கூட்டம் கூட்டமா போகக்கூடிய எறும்புகள் பாலை பீச்சுட்டே போறது. அந்த பால் முழுக்க அங்க இருக்கக்கூடிய தடாகங்கள்ல முழுக்க ரொம்பி போயிடுச்சு. அதான் லட்சக்கணக்கான எறும்புகள்னா அது அத்தனையும் பாலை பீச்சதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு கன்று உண்டு, எல்லாத்துக்கும் கன்றுக்கு பால் ஊட்டணுமோ இல்லையோ, பால் பொழியறதா. அப்ப இந்த அன்னப்பறவை பார்த்தது, ஐ ஜாலி, ஏன் அன்னத்துக்கு தான் பால் கிடைச்சா போருமே, பால் இருக்கு சுவாமி ஆனா தண்ணி தான் அதிகமா இருக்குன்னார். அதான் ஹம்சத்துக்கு நீலக்ஷீர விபாகம் பண்ண தெரியுமே, பாலையும் தண்ணீரையும் அழகா பிரிச்சுமே ஹம்சபறவை. ஆகையால் அந்த தாமரையில இருக்கக்கூடிய அன்ன குஞ்சு தன் தாயினுடைய வரவை பசியுடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதற்கு அந்த பால் அமிர்தம் இல்லையா, திடீர்னு தண்ணீர் வெள்ள வெள்ளன்னு மாறிடுத்துனா தவளைகள்லாம் சப்திக்க ஆரம்பிக்கிறது, பேக்கான அப்படின்னு கத்துறது. இதுவா அன்ன குஞ்சா அழகா அந்த பாலை நன்னா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அந்த பாலை சாப்பிட்டுட்டு தவளை குத்து தொப்பு தொப்புன்னு குதிக்கிறது. அப்ப அந்த தாமரை அழகா ஆடுறதா, சாப்பிட்டாச்சா அப்புறம் என்ன, அம்மா வரதா ஒரு நல்ல தாலாட்டு பாடுவா, அழகா தூளி ஆட்டி விடுவா. இப்ப அம்மா வரல, இந்த தப்பளக்காய் தான் பாடட்டுமே, நமக்கு தான் அந்த தப்பளக்காய் இப்படி அப்படி மாத்தி மாத்தி குதிக்கிறதுனால அழகா தாமரை அசைகிறதோ இல்லையோ. பாலுண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை, தாமரை ஓடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்ன குஞ்சுகள் எருமைகள் பொழிந்த பாலை உண்டு கழித்து திடீரென்று தண்ணீருடைய நிறம் மாறியதாலே சப்தம் பண்ணக்கூடிய தவளைகளினுடைய தாலாட்டை கேட்டுக்கொண்டு அவைகள் இடமும் வலமும் மாற்றி மாற்றி குதிக்கும் பொழுது அந்த தாமரை அசையும். அழகான தூளியில் அற்புதமாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அயோத்தியின் செழிப்பை பாரீர் அப்படின்னு. பாலுண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை கனைத்திடம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. தன் கன்றுக்குட்டி வரலையே, கன்றுக்குட்டியை நினைத்துக் கொண்டு தானா பால் சொல்லியது. ஆழ்வார் பேசின திருநறையூர் நம்பிய என்னப்பனே, நான் கரவாமடனாகு தன் கன்று உள்ளினார் போல் அந்த கன்றை நினைத்துக் கொண்டே கரவாமடனாகு அந்த கன்றுக்குட்டியினிடத்துல கொண்ட வியாமோகம்னு பேரு. வியாமோகம்னா ஒரு ஆசை. தோல் கன்றுக்கு இறங்கிறது சுவாமி பார்க்கிறோமே. பசுமாடு கண்ணு போட்டுது, ஏதோ காரணத்தினால கண்ணுக்குட்டி செத்து போயிடுத்து, அது பால் சுரக்காது.
அதுக்காக அந்த பால்காரர் என்ன பண்ணுவார், ஒரு வெக்கலை எடுத்து அந்த கண்ணுக்குட்டி உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிறதான குடல் எல்லாம் உருவிட்டு அதனுடைய தோலை மட்டும் வச்சு ஒரு வெக்கலை அடைச்சி 4 குச்சி மாதிரி அந்த மூஞ்சி மட்டும் தெரியும், அதை கொண்டு வந்து பசுமாட்டு முன்னாடி வைப்பான். அது நக்கிட்டே இருக்கும், பால் கொடுக்கும். தோல் கன்றுக்கெல்லாம் இறங்குறது. வெறும் உசுருக்கா கண்ணுக்குட்டி செத்து போயிடுத்த, அதுக்கெல்லாம் ஒரு பசுமாடு அனுகிரகம் பண்ணும்னா எம்பெருமான் நம்ம அனுகிரகம் பண்ண மாட்டானா? எப்படி இளம் பசுவானது தன் கன்றையே நினைத்து கொண்டிருக்குமோ அதுபோல எம்பெருமானே என்னப்பனே நிறையோர் என்று நம்பியே உன்னையே நினைச்சிருக்கம்பா. இப்ப என்னால அதை நினைக்க முடியுது. எப்ப நடுவுல மெசேஜ் இருந்தா டொயிங் அப்படின்னா உடனே அது புத்தி போயிடும், உபன்யாசத்துல இருந்து டைவர்ட் ஆயிடும். குனிஞ்சத்துல நிமிராமல் உபன்யாசம் கேட்கறா நினைச்சுக்காதீங்க, மெசேஜ் பார்த்துட்டா இருக்கான்னு அர்த்தம். அவன் அல்காரத்தை செட் பண்ணி வச்சுட்டான், நம்ம மூளையை மழுங்கடிக்கிறதுக்கு ஒரு அல்காரத்தை செட் பண்ணி வச்சுட்டான். நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும், நமக்கா ஒரு சென்சேஷன் இருந்துட்டு இருக்கும், அதை பார்க்கணும் நினைச்சிட்டு இருப்போம். இதுல பகவத் தியானம் எங்க ஒரு தத்யோனம் மத்தியோனம் தான். கரவாமடனாக தன் கன்றை அதை நினைத்துக் கொண்டிருக்குமா போலே சர்வேஸ்வரா ஒன்ன நான் நினைச்சுட்டு இருப்பேன். இந்த வாசகத்திற்கு சுவாபதேசமா அர்த்தம் சொன்னா அது ஒரு 2 உபன்யாசம் பண்ணலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது அழகா மகான்கள் நிர்வாகம் பண்ணி காண்பிக்கிறார். சுவாமி வரிவாச்சாரம் போல ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ற. ஒன்ன நினைச்சுட்டு இருக்கண்டாப்பா, உன்னை தியானம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப என்னால உன்னை நினைச்சுக்க முடியுது. வரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணுசீர் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அது ஒரு சகுருத் சேவையா நித்திய சேவா பலம் தத் பிரேச்ச பிரபு வெங்கடேஷ். ஒரு தடவை ஒரு அனுகிரகம் பண்ணிட்டேன். எப்ப பரமாத்மனி ஒருத்தா விரக்தா பரமாத்மனின்னு உன்னை தவிர்த்து மற்ற விஷயத்துல இருக்கு. கோரத்தாழ்வாருடைய பிரார்த்தனை, தேவப்பெருமாளே உன் சன்னிதானத்துல வந்து நிக்கிறனே தவிர்த்து என்னால உன்னை ஈடுபட முடியலையே, உன்கிட்ட ஈடுபட முடியலையே. என்னமோ பெருமாள் சேவிக்கிறேன், கல்புரார்த்தி பண்றா, ஆஹான புஷ்பம்லாம் சாத்திருக்கா, என்னமோ வரதா வரதான்ற பிரபோன்றனே தவிர்த்து அனுபவம் வரலையே. விஷயினி ஸ்பிருஹா பூயசி நதவ சரணயோசா அல்பாபிமே. இங்க வரச்சே கூட பைக்குள்ள அந்த பெருமாளுக்கு உபகாரம் எடுக்கச்சே சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்னென்ன, ஐயோ ஆத்த பூட்டி சாவியை பைக்குள்ளதானே போட்டோம் காணுமே. எங்க பெருமாள் சன்னதியில் இருக்கிறேன், பெருமாளுக்காக பைக்குள்ள கை விட்டு உபகாரம் எடுக்கிறேன், அப்ப சாவி ஞாபகம் வந்ததுன்னா அடுத்த பதட்டம் என்ன ஆகும்? இந்த பெருமாளை சேவிக்க தோணுமா, அனுபவிக்க தோணுமா, அவனை நினைச்சு போமா? அவன் இன்னைக்கு பட்டு வஸ்திரம் உடுத்திருக்கான, சிகப்பு வஸ்திரமா வெள்ளை வஸ்திரமா நீல வஸ்திரமா உண்டா? ஐயோ சாவி மட்டும் தான் வச்சோமா, இல்ல கேஸையும் போட்டு மறந்துட்டோமா? நாங்க ஒழுங்கார உபன்யாசம் கேட்டு இருக்கோம், இப்பதான் நீ கிளப்பி விட்டுட்ட. நாங்க ஒழுங்கா கலைத்திலம் கற்றவையில் தான் உட்கார்ந்துட்டோம். இப்ப திடீர்னு ஞாபகப்படுத்திட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் பாத்துக்கிறான், நீ போட்டியா நான் போட்டினா, உங்ககிட்ட சாவி இருக்கா என்கிட்ட சாவி இருக்கா உங்களுக்கு தெரியாது, எனக்கு இங்க அத்தனை பேரையும் பார்க்கணும் இல்லையோ, யார் யாரை பார்க்கறான்னு தெரியுது. விஷயினி ஸ்பிருஹா பூயசி நதவ சரணயோசா அல்பாபிமே. பிரபோ தேவாதிராஜா, இந்த சாம்சாரிகமான வைஷயிக விஷயங்கள்ல எனக்கு ஏற்பட்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட் உன் திருவடியில கொஞ்சம் கூட வர மாட்டேன். நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், கண்ணை மூடிக்கிறேன், காதுல பஞ்சு வச்சுக்கிறேன், மூக்குல வச்சுக்கல, செல்போனை சைலண்ட் மோட்ல போட்டேன். சைலண்ட் மோட்ல போட்டாலும் என்ன ஏதாவது ஒன்று இருக்குமோ, எவ்வளவு மிஸ்டு கால் இருக்குமோ, அதை சைலண்ட் மோட்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் எடுக்காம அப்புறம் எடுக்க போகும்பொழுது நமக்குள்ள ஒரு பரபரப்பு, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு பாருங்க, எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்குமோ, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமோ. இன்னைக்கு பெருமாள் நேற்று சேவிச்சுமே, போன வாரம் சேவிச்சுமே, என்ன வஸ்திரம் எடுத்துட்டு அக்ரூரர் போனார் சுவாமி பெருமாளை சேவிக்க. சுவாமி தேசிகன் அரவாபீரத்துல எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? அப்படியே ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டார், தேர்ல ஏறி உட்கார்ந்துட்டார். அங்க எங்கேயோ இருந்து மதுரா பக்கத்திலேயே பிருந்தாவனம், மிஞ்சி போனா இங்க இருந்து அப்படி நடந்து போனா கூட ராயப்பட்ட தூரம், அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். ஏறி உட்காந்துட்டார். குதிரைக்கு கடிவாள ஒண்ணும் பிடிக்கல, கைய கூப்பிட்டார். கிருஷ்ண தியானத்திலேயே இருக்கிற அக்ரூரர் ஒரு க்ஷணம் கூட விடாமல் பெருமாளை தியானம் பண்ணார். நான் போச்சே பெருமாள் என்ன எப்படி ரிசீவ் பண்ணுவான், நான் போச்சே பெருமாள் என்ன பார்த்து என்னன்னு கேட்பான், இன்னைக்கு என்ன வஸ்திரம் உடுத்தின்னு இருப்பான், இன்னைக்கு என்ன புஷ்பம் சூட்டின்னு இருப்பான், என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவானா, என்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, நான் போனா என்ன யாருன்னு தெரியுமா,
ஒருவேளை பூதன, சகடாசுரன், அரிஷ்டாசுரன், வியோமாசுரன், பிரலம்பாசுரன் என்னையும் அசுரன் நினைச்சிருவானா பெருமாள்? ஏன்னா அக்ரூரா சௌக்கியமான ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வருமா, வராதா? அந்த பாக்கியம் எனக்கு இருக்கா? கம்சன் இதுவரையிலும் என்ன பெருமாள்கிட்ட அனுப்பியவே இல்லையா? எல்லா ராட்சசர்களையும் அசுரர்களையும் அனுப்பினானே தவிர்த்து இன்னைக்குத்தான் முதல் தடவையா என்ன அவன் அனுப்புறான்னா, அத்தாரா அசுராளுக்கும் வாழி வாழின்னு பல்லாண்டு பாடினார். பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வேண்டியவர் அவளுக்கு பல்லாண்டு பாடினார். என்ன சுவாமினர், பின்ன போன ஒருத்தனாவது திரும்பி வந்திருந்தானா இன்னைக்கு கிருஷ்ணனை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? கம்சன் என்ன அனுப்பிச்சிருப்பானா? எப்ப அவன்லாம் திரும்பி வராமல் இருந்தானோ அதனால்தான் எனக்கு கிருஷ்ணானுபவம் சித்திச்சிருக்கு இல்லையா? அதனால அவளுக்கு பல்லாண்டு. அப்படி நினைஞ்சு நினைஞ்சு என் நெஞ்சம் நெக்கொசிந்து கரையுமே, என் நெஞ்சம் நெக்கொசிந்து கரையுமே. அப்படியே உருக வேண்டாமாப்பா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது வெறும வார்த்தையில ஆயாசத்தினால இருக்கக்கூடாது சுவாமி. உள்ளுக்குள்ள அப்படியே சுத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபோ त्वयच्युता விஷதி சித்தம் அபத்ரபௌமே. மனசு அப்படியே உள்ள போயிட வேண்டாமா? மனசு அப்படியே நயிக்க வேண்டாமா? அது மாதிரி உன்னை நினைச்சுருக்கப்பா. மரபாறு அடியேன் உன்னை அழைக்கின்றேன். எப்படி கூப்பிட்டாலும் வந்துருவானே. எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்குமேனு எந்த விதத்துல அவனுக்கு சொன்னாலும் கூட என் பெயரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய் ஓடி வந்துருவானே. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், நற்செல்வன் தங்காய் செல்வம் நற்செல்வம். அது என்ன செல்வம், அது என்ன நற்செல்வம்? சில செல்வம் செல்வோம் பேர் இருக்கு, சில செல்வத்திற்கு செல்வோம்னு பேரு. பெருமாள்கிட்ட வருவா என்ன வேணும்னா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வந்திருப்பான். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு. பெருமாள் எதிர்பார்த்துட்டு இருப்பான். எங்கேயாவது இவன் என்ன கேட்க மாட்டானா, என்ன கேட்டுவிட மாட்டானா? என்னடா அவன் வந்துட்டா எல்லாம் நமக்கு வந்துருன்றது தெரியல. அர்ச்சகர சுவாமி ஒருத்தர் அர்ச்சனைக்கு வந்த உடனே என்ன பகவத் பிரீத்தியர்ச்சம் தானே, ஐயோ என் பேருக்கு பண்ணுங்க. அதுல என்ன ஒரு ஐயோ வரும் தெரியுமோ இல்லையோ? பகவத் பிரீத்தியர்ச்சம்னா இவனுக்கு எல்லாம் சித்திக்க போறது தோணாது. உனக்கு அது தோணாது. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு சொன்னாதான் ஒரு சந்தோஷம். வாங்கிறது 1.25 ரூபாய்க்கு சீட்டி அர்ச்சனைக்கு. அவர் 28 நாமா சொல்லணும், இவன் 37 பேர் சொல்றான். மாத்திர இருக்கிறது கோத்திரசே சர்மனா கோத்திர உத்பவாயா மாத்தி மாத்தி. ஏன் பகவத் பிரீத்தியர்ச்சம்னு சொன்னா போறாதா? நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் யஸ்த்வயா சகச ஸ்வர்கா நிறையோயஸ்வயா வினா. சீதையை கூப்பிட்டு வராதேனா பெருமாள் வராத, இங்கே இரு. காட்டுல இருந்தா புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், பயங்கரமான துட்ட மிருகங்கள்லாம் இருக்கும். கல்லு முள்ளு காலில் குத்தும், பொருந்தால் கைவேல் நுதி போல் பரல்கள் பாய மெல்லடிகள் குருதி சோரேன்னு கஷ்டப்பட வேண்டியமா வராதேன்னு. நீ எதுக்கு இருக்கு? ஒன்ன விட்டுட்டு நான் இப்படி போவேன். இல்ல இங்க இருந்தா சோபஸ்டிகேட்டட் லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கலாம், நல்ல அயோத்தியில ஜம்முன் இருக்கலாம். உன்னோட இருந்தா மட்டும்தான் எனக்கு அது சொர்க்கமாகும். எப்ப ஒன்ன விட்டு பிரிஞ்சனோ இந்த அயோத்தி எனக்கு சுடுகாடு தெரியுமா? நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு. கம்மன் பேசினான், பிராட்டி அங்க உத்கோஷித்தார், நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு. ராமா உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பதை காட்டும் இந்த அயோத்தியில ஒன்ன விட்டு பிரிஞ்சு அப்படி வெந்து தடலா அந்த தணல்ல வாட்டப்பட்ட கருவுகில் மாலை போல நான் தவிப்பதை காட்டிலும் காடு கஷ்டமா அப்படின்னா. அடுத்தது வந்தா ஒருத்தன் மண்ணி நில்லுங்களேன்னா. அங்க ராமன் இருக்கார், பக்கத்துல சீதாதேவி. மண்ணி நில்லுங்களேன்னு. என்னப்பா சேவிக்க போறேன். தினந்தோறும் கார்த்தால சாயங்காலம் 2 வேளை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு லக்ஷ்மணன்
மண்ணி அண்ணாவையும் சேவிக்கிற சமயம்தான். இப்ப நடுவுல சேவிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால்தான் அங்க கிஷ்கிந்தையில பிராட்டியினுடைய திருவாபரணத்தை கொண்டு வந்து சுக்ரீவன் காண்பிச்சான். இதெல்லாம் பாத்தியான்னா, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுராதனுஜானாமி நித்தியமும் பாதாபிவந்தனா. எப்பேற்பட்டதொரு பாகவதோத்தமன், அவன் திறத்துல நான் பட்ட அபசாரம் எத்தகையது தெரியுமா? மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயா. ஹனுமானிடத்துல பிராட்டி பேசும்பொழுது உள்ளுக்குள்ள அந்த தாபத்தை வெளிப்படுத்தினான். எப்பேற்பட்ட பாகவதோத்தமன் ஐயா என் பிரபு, இளையவன். அந்த ஆபரணத்தை காண்பிச்சா, ஞாபகம் இருக்கு அவனுக்கு லக்ஷ்மணா, இது ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு அம்மா கொடுத்தாரு, அது இது ஞாபகம் இருக்கா? இது கௌசல்யா தேவி கொடுத்தது. இந்த தோடு இருக்கே, அது நான் பிரசன்ட் பண்ணது. அண்ணா மன்னிச்சிருண்ணா, எனக்கு தெரியாதுண்ணா, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. என்னடா நீ பார்த்தது இல்லைன்னு? ஆமா அண்ணா, ஒரு திருவாபரணம் எனக்கு தெரியும்ண்ணா, ஒரே ஒரு திருவாபரணம் தெரியும். நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே. நீ காண்பிக்கக்கூடிய கழுத்துல இருக்கிற அட்டிகை தெரியாது, காரத்துல இருக்கிற குண்டலம் தெரியாது, இடுப்புல இருக்கிற ஒட்டியானம் தெரியாது. பின்ன இது சீதையினுடைய ஆபரணம் கன்ஃபர்மேஷனுக்கு ஒண்ணு தெரியும். நூபுராதனு ஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாது. அவளுடைய கால் சிலம்பு எனக்கு அது தெரியும். இது அவள் கால்ல போட்டு இருக்கிற சிலம்பு. அது மட்டும் எப்படிடா தெரியும்? தினந்தோறும் ஒன்னையும் மண்ணையும் நிக்க வச்சு சேவிப்பல்ல, அப்ப அவள் திருவடி, அந்த திருவடியை சேவிக்கும் பொழுது அந்த திருவடியில் பொழிந்து நிற்கக்கூடிய இந்த தண்டைய பார்த்திருக்கன்னா, அந்த பாகவதோத்தமனிடத்துல அகம் தவ பிரியம் மன்யே ராமஸ்ய வியசனம் மகது. ஓஹோ, இதுதான் உன் பிளானு. ராமனுக்கு ஆபத்து வரலாம், என்ன பெண்டாளலாம் நினைச்சியோடா? லக்ஷ்மணனை பார்த்து சீத்தை பேசிட்டா. கோபத்துல பேசுறதுக்கோசரம் எதவானா பேசிவிடலாமா? அதுக்காகத்தான் அங்க மறுபடியும் அபராத க்ஷமாபணம் பண்றா பிராட்டி. பாதுகாசத்துல தேசிகன் நுட்பமா காண்பித்தார். அந்த ஸ்லோகத்தை சேவிக்கும் பொழுது அவ்வளவு சுலபமா தெரியாது. ஆனா அந்த சீதையினுடைய இன்டென்ஷனை சுவாமி தேசிகன் எடுத்து காண்பித்தார். இப்போ காட்டுக்கு கிளம்புற சமயம் சீதை பர்மிஷன் வாங்கிட்டா. ராமனும் லக்ஷ்மணனும் ராமனும் சீதையும் சேர்ந்து நில்லுங்கோனா. லக்ஷ்மணன், எதுக்குடா? நான் சேவிக்க போறேன். நான் அதான் கார்த்தால சேவிச்சுட்டியே, சாயங்காலம் தானே வரப்போறது, இப்ப ஒன்னும் காரியம் இல்லையா? சேவிக்கிறேனே. சேவிச்சான், கை கூப்பினான். ராமா, என்னை விட்டுட்டு போக கூடாது ராமா, நான் வரம்பா உன் கூட. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்சதே பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசாரூஷுரம் சதே. வாழ போச்சான் பொண்ணு கூட போச்சான் கோட்டான்னு. அவன் ராமனே ஏற்கனவே யோசிச்சுட்டு இருக்கான். நான் 12 வருஷம் இங்க இருந்துட்டோம், என்னதான் ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணினாலும் தனியா ஒரு சஃபாரி போயிட்டு வரணும் ஒய்ஃபோடுன்னு ஒரு பிளான் பண்ணினான். அதுக்கு நல்ல வேலை கை வரம் கேட்டுட்டா, இவ்வளவு வரேன்ட்டா. சரி, இவளை அழைச்சின்னு போலான்னா கூட ஒருத்த மச்சின. சப்ராதுஷ்சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனः சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வசனமப்ரவீத் பவாம்ஸ்து சக வைதேஹ்யாம் கிரிசானூஷுரம் ஸ்யதே அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரத ஸ்வபதஸ்சதே. பின்னாளில் லக்ஷ்மண முனி நம் சம்பிரதாயத்திற்கு அடிப்படையான சரணாகதியின் மகிமையை இதை கொண்டு விவரணம் பண்ற. சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்று அந்த துவயமந்திரத்தினுடைய அத்தியுதமான விவரணத்தை பண்றான். அண்ணா, என்னை விட்டுட்டு போகாதண்ணா, நான் இங்க இருக்க மாட்டேன், என்னால ஒண்ணு விட்டுட்டு இருக்க முடியாது, என்னை அழிச்சுன்னு போ. எதுக்குடா நீ? ஏண்டா நாங்க 2 பேரும் ஏகாந்தமா போயிட்டு இருப்போம், நீ வந்தியானா எங்களுக்கு பிரதிபந்தம். அப்படி இல்லைன்னா பவாம்ஸ்து சக வைதேஹ்யா டிஸ்க்ளைமர் போட்டான். நான் உன்னை ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் உன்னுடைய பிரைவசிக்கோசரம் தான் நான் அவனை ப்ரொடெக்ஷனுக்குட்டான். உன் பிரைவசிக்குத்தான் நான் ப்ரொடெக்ஷனுக்கோசரம் வரேன், தெரியுமோ இல்லையோ? ஏன்? பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானூஷுரம் ஸ்யதே. நீ எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அந்த மலை முகடுகளிலும் தாழ்வரைகளிலும் பிராட்டியோட சேர்ந்து ஜம்மனு என்ஜாய் பண்ண. நீ ஜூஸ் கேட்டா ஜூஸ் போட்டு வந்து கொடுப்பேன்,
நீ சாதம் கேட்டா சாதம் கொண்டு வந்து கொடுப்பேன், நீ ஸ்நாக்ஸ் கேட்டா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பேன். மண்ணி தளிகை பண்ண வேண்டாம், துணி துவைச்சு போட வேண்டாம், ஆத்த பெருக்க வேண்டாம், எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்றேன். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சமஸ்த விதமான கைங்கரியத்தை எனக்கு கொடு, எனக்கு வேற ஒன்னும் தேவையில்லை, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை அழைச்சுன்னு போகணும்னு பிரார்த்திச்சான். சரி வாழான்ட்டார் பெருமாள். இதுனா செல்வம், இதுதானே நற்செல்வம், இது யாருக்கு கிடைக்கும்? அதனால்தான் பின்னாடி வர்ணித்த லக்ஷ்மணன் அங்க வந்து ராம பட்டாபிஷேகம் நடக்க போறது. கிருத்திவாசர வங்காள ராமாயணத்துல ரொம்ப அழகா வர்ணிப்பார். பட்டாபிஷேகம் நடக்க போறது, பட்டாபிஷேகத்துக்கு ஒருத்தர் சத்திரம் ஒருத்தர் சாமரம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. லக்ஷ்மணன் ஒரு கையில கொடை போட்டான், ஒரு கையில சாமரத்தை எடுத்துட்டான். ஒரு கையில கொடை ஒரு கையில சாமரம் போட்டான். என்னடா விசேஷம்னார், காட்டுல இருக்கச்சே அவன் கைங்கரியத்தை யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல, டிவைட் பண்ணிக்கல. இந்த பையன் நீ தூக்கின்னு போ, இந்த சொம்ப நீ தூக்கின்னு வா, இந்த சாமரத்தை நீ போடு, இந்த கொடையை நீ போடு அப்படின்னு யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் கைங்கரியத்தை பிடுங்கல. இங்க வந்தா மொத்த பேரும் நான் பண்றேன் நீ பண்ற அப்படின்றா. நித்தியபடி ஏகாதசி புறப்பாட்டுல ஒருத்தர் கூட வர மாட்டான். 6ஆம் உற்சவம் முன்தோல் போடுறேன்னு வருவான். நித்தியபடி ஏழை படத்துக்கு கூட மனுஷா இருக்க மாட்டான். குரூப்ல போன யாருமே இல்ல சுவாமி எல்லாரும் வாங்குவோம், யாருமே இல்ல சுவாமி எல்லாரும் வாங்குவோம். ஆனா என்ன பண்ணுவா, ஒரு பெரிய உற்சவம்னா எல்லாரும் வந்துருவா. இப்ப ராம பட்டாபிஷேகத்துல அயோத்தியில எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாளா. மேல பரதன் சத்ருகன் தான் வர சேர்ந்துட்டான், சுக்ரீவன் விபீஷன் அப்படின்னு ஹனுமான் எல்லாரும். ஒருத்தர் ஒரு சாமரன்றார், இன்னொருத்தர் தீவட்டின்றார், ஒருத்தர் கொடைன்றார், ஒருத்தர் பாதுகைன்றார், ஒருத்தர் அங்க அரியணை அனுமன்ட்டாங்கன்னு, ஒருத்தர் நான் தான் சிம்மாசனம்ன்ற. அது பார்த்தாவன் இதெல்லாம் முடியாது, என்னாலாம் முடியாது, நான் கைங்கரியம் பண்ணியே வழக்கப்பட்டவன், நான் கைங்கரியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், அட்டு சோறும் இட வேண்டும் அடுகிற சோறும் இட வேண்டும். வியாக்கியானத்துல நல்ல பசி ஒருத்தருக்கு, நல்ல பசி அவனுக்கா வந்துட்டான், உட்காந்துட்டான். அப்பதான் பாதி சாரம் கொதிச்சிருந்தது, கொதிக்க சாரம் பரவாயில்ல எனக்கு பசி தாக்கல, கொண்டு போட்டான். அது ஆயிண்டு என்னடா, ஐயோ இது பொறுமான இன்னும் உலர்ந்து வச்சிருக்கிறோம் இல்லையோ, அட்ட சோறு விட வேண்டும் அடுகிற சோறு விட வேண்டும், இதுவும் போட்டுட்டீங்களோ இல்லையோ, இன்னும் உள்ள வச்சிருக்கிற உலர்ந்து அதையும் பொழுது எல்லையில பிரசாதம் சாய்ங்க சுவாமி, கொலை பட்டியல இருக்கேன், நான் நல்லா பட்டியா இருக்கேன், எனக்கு சாப்பாடு வேணும்னா. அந்த மாதிரி லட்சுமணன் கைகரியத்தை நான் பார்ட்டிசிபேட் படிக்க மாட்டேன், இன்னொருத்தருக்கு நான் பார்ட்டிஷன் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படியே ஒரு கையில தானே கொடையை வச்சுட்டு ஒரு கையில தானே சாமரத்தை எடுத்துட்டான். இன்னும் விட்டான் பெருமாளை கூட ஏழை படுறதும் சித்தமா இருந்தான். யாரு? லக்ஷ்மணன். நற்செல்வம். அப்படி ஒரு கைங்கரிய ஸ்ரீமத்வம். அதனால்தான் லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா சதுநாகவர ஸ்ரீமான் விஷ்ணு தர்மோத்திரத்துல வர்ணித்தார். கஜேந்திரனை சொல்லும் பொழுது சதுநாகவர ஸ்ரீமான், அந்த யானை இருக்கு செல்வ செழிப்பு மிக்க யானை, முதல்ல உள்ள பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது, தண்ணிக்குள்ள தப்பல அது முழுகிட்டு இருக்குது. அதை போய் மகரிஷி ஏன் சுவாமி கேலி பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையானா, அட முட்டாளே, கையில இருக்கிற தாமரையை எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு போய் சமர்ப்பிக்காமல் அந்த எம்பெருமான வரவழைத்து சமர்ப்பிக்கிற பாக்கியம் உலகத்துல யாருக்கு கிடைச்சது? நாகம் கலேபரஸ்யாஸ்ய பிராணார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலான்யேவ பாதையோகோ அர்ப்பிதம் தவ. என்னப்பனே பிரபோ சர்வேஸ்வரா தேவதேவா, நீ இருக்கிற இடத்துக்கு உனக்கு வந்து புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டி இருக்க, நான் என் இடத்துக்கு உன்னை வரவழைச்சுட்டேன், எவ்வளவு பெரிய பாபம் பண்ணிட்டேன். இந்த தேகத்தை மாம்சளமான என்னைக்கோ ஒரு நாள் அழியக்கூடிய இந்த தேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன்னை கூப்பிடல பெருமாளே. இந்த புஷ்பம் உனக்குன்னு பறிச்சேன், அது வாடிட போறதுன்றதுக்கோசரம் உன் திருவடியை சமர்ப்பிக்கணும்னு கூப்பிட்டுட்டான். சது நாகவர ஸ்ரீமான் வர்ணித்தான். விபீஷணனை பத்தி சொல்லும் பொழுது பரித்யக்தாமயா அலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்னுடைய பாஸ்போர்ட்டை விட்டுட்டேன், என்னுடைய ஆதார் கார்டை விட்டுட்டேன், ஆதார் கார்டோட டேக் பண்ணிட்டு தானே என்னுடைய தானே எல்லா கார்டையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் சுவாமி, ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட, பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் நான். உடனே வால்மீகி அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் சதுர்பி சக ராட்சசை, பாரியா பெரிய செல்வந்தன் போறான். அந்த சபையில வெளிநடப்பு பண்ணச்சே யாராவது வரீங்களா என் கூட, ஒத்தம் கூட வரல, 4 பேர் வந்தான், அதுல விடுவோம். உத்பபாத கதாபாணிகின்னு ராமாயணத்துல கையில கதையை தூக்கிட்டு வந்தான். எதுக்குடா? அந்த சபையிலிருந்து அவன் கூட வரச்சே மறுப்பு தெரிவிக்காமல் வந்தது அது மட்டும்தான். சபையில இருந்து வாக் ஓவர் பண்ணிட்டான். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் வந்துட்டான் பாரு. வால்மீகி கேலி பண்றார், நீரு நானும் கேலி பண்ணலாம், வால்மீகி இப்படி கேலி பண்ணலாமா, நியாயமா சுவாமினார்? இல்லப்பா,
இந்த ஆகாசத்துல ஒரு தேஜஸ் தெரிஞ்சுது. அசோகவனத்துல இருந்த சீத்தை அப்படி கண்ணை சுருக்கி பார்த்தா, யார் யாது என்னமோ ஒளி தெரியறது, 4-5 பேர் ஆகாயத்துல நிக்கிறாளே, மறுபடியும் ஏதாவது ராமன் அனுப்பிச்சுட்டானா, யாராவது மெசஞ்சர்ஸ் யாராவது வந்திருக்கானா, இல்ல ஹனுமான் திரும்பி வந்துட்டாரா, என்ன இது ஒண்ணும் புரியலையே சீத்தை கேட்கிறா. திரிஜட, அவர் தான் எங்க தகப்பனார், விபீஷண மகாராஜாவா? ஆமா, விபீஷணோகி தர்மாத்மா நதுராட்சச சேஷ்டிதா. சூர்பனக சர்டிஃபிகேட் கொடுத்தா. ஐயோ போருமே, என் காலத்துல ஒண்ணு பிறந்துருது சுவாமி, கார்த்தால தனுர் மாசத்துக்கு 4:30 மணிக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போறது. இந்த பைத்தியத்தை நாங்க என்ன அங்கவே நீரும் ஒரு பெண் பெற்று நல்கினீர், எங்கனே சொல்லுங்க, நான் பெற்ற யான் பெற்ற ஏழையே, இந்த பைத்தியத்தை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? கோவிலுக்கு போறது சுவாமி. எங்க 3 ஜெனரேஷன் நாங்க அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இது யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியலையே. அந்த மாதிரி சூர்பனக, எங்க அண்ணா ராவணன், அடுத்தது கும்பகர்ணன், அடுத்தது நானு, நடுவுல ஒண்ணு இருந்து எது தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, எங்க குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு. சூர்பனக ஸ்டேட்மெண்ட். அப்ப அவன் எவ்வளவு பெரிய தர்மாத்மா இருக்கணும். அவனா விபீஷணனா? அவன் என்ன பண்றார்? வாக் ஓவர் பண்ணிட்டார். எதனால? பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. ஏப்பா ராவணா, ஒரு குரங்கு வந்தது, அந்த குரங்கு மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு போடுத்து, மறுபடியும் லங்கையை உன்னால ரீபில்டே பண்ண முடியாது. இப்ப யோசிச்சு பாரு, மொத்த குரங்கு வந்ததுன்னா லங்கை கதை தான். யாவன்ன லங்காம் சமபித்ரவந்தி வலிமுகா பர்வத கூட்ட முக்கியாக தம்ஷ்ட்ராயுதாச்சைவ நகாயுதாச்ச பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. குரங்குகளுக்கு பற்கள் தான் ஆயுதம், நகங்கள் தான் ஆயுதம், குரங்கு கையில பூ மாலாயிடும். லங்க மானாண்டா, சீதையை பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிரு, சீதையை பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிருன்னு சொன்னா, குலபாம்சனம், இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடரை காம்புனின்னு சொல்லிட்டா ராவணன். மனசு வலிச்சது. சுகீபவ மயாவினா, நான் இனிமே இல்லப்பா, இனிமே இங்க இருக்க மாட்டேன். சின்ன சின்ன பசங்கள்லாம் பேச ஆரம்பிச்சு கொடுத்து எல்லாம் குதிக்கிறது. ஆளாளுக்கு இந்திரஜித் எல்லாம் ஒரு மரியாதை இல்லை, மட்டும் இல்லை, பெரியோர்கள் பெருமையே இல்லை. எல்லாம் தலா தலா சத்தம் போடுறது. இன்னொன்னு சத்தம் போட்டா தாங்க பெரிய கெத்து, தங்களுக்கு தான் பெருமை நினைச்சுன்னு பேசுறா. இந்த இடத்துல நான் இருந்தேன்னா எனக்கு மரியாதை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு விபீஷணன் கிளம்பிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டார், சொத்து பொத்து தான் விட்டுட்டார். அப்படியா? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கார். ஆமா, எங்க போறார்? சீத்தை கேட்கிறார் திருஜட கிட்ட. ராமன் கிட்ட போற. என்னது, என் ராமன் கிட்டியா? எதுக்காக? சரணாகதி பண்ண போற. என் ராமன் கிட்ட இவன் சரணாகதி பண்ண போறானா? ஆஹா ஆஹா அப்படின்னு பிராட்டி இங்க இருந்து விபீஷணனை கட்டாட்சித்த பொழுது வால்மீகி கம்போஸ் பண்ணார், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். இதை விட செல்வ சம்பத்து வேற என்னப்பா இருக்கும்? வேற என்ன நடக்க போறது? இதெல்லாம் உனக்கு நிக்க போறதா? உதறிட்டு வந்துட்டான். கடைசியில ராவணவதம் முடிஞ்சு புஷ்பக விமானத்துல ஏறிட்டான். அந்த புஷ்பக விமானம் டேக் ஆஃப் ஆயிடுத்து. ஆஸ் யூஷுவல் ஜன்னல் ஒரு சீட்டு பிராட்டிக்கு, லேடிஸுக்கு அதுதான். தலை சுத்தம், வயிற்ற பெரட்டும், அந்த பப்பர்மெண்ட், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வச்சுக்கணும், ஏலக்காய் கிராம்புலாம் வச்சுக்கணும் இல்லையோ. டேக் ஆஃப் ஆகச்சோ கஷ்டமா இருக்கும், லேண்ட் ஆகச்சோ கஷ்டமா இருக்கும். சீதையை அப்படி உட்கார வச்சான். மேல புஷ்பக விமானம் கிளம்பித்து அப்படியே லங்கைக்கு மேல அப்படி கிளம்பின உடனே விபீஷணா அப்படியே நிறுத்து அந்த விமானத்தை. என்ன பெருமாள் நிறுத்தினான். சீதை எட்டி பாரு, லங்கை மொத்தம் எரிஞ்சு திகு திகு திகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கு. பின்ன அத்தனை குரங்குகளை உள்ள வந்து சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கு லங்கையா. அட பாரு அப்படின்னு. சீதை, எதுக்கு என்ன பார்க்க சொல்றேன்? அட பாரம்மா. நான் அப்படி பாக்குறேன், ஒரே புகையா வருது, அங்கங்க மொத்தம் நாசமாய் கிடக்கிறது, எல்லாம் ஜேசிபி போட்டு இடிச்சா மாதிரி கிடக்கிறது. அப்ப பெருமாள் சொன்னார், ஏண்டிமா, அன்னைக்கு ராவணன் ஒண்ணு தூக்கின்னு வந்தான், அழுதுட்டே வந்த, சோகத்துல இருந்த, கிஷ்கிந்தையில 4 குரங்குகள் உட்கார்ந்து விளையாடி இருந்தது. இவா ஒருவேளை ராமன் கிட்ட என்னை பத்தி நல்ல செய்தி சொல்ல மாட்டாளான்னு ஏங்கிட்டு அந்த குரங்குகளை கட்டாட்சித்து கொண்டு போனியே, நீ அழுதுண்டே அந்த குரங்குகளை பார்த்ததற்கு சுக்ரீவ மகாராஜாவுக்கு ராஜ்யம் கிடைச்சது. இப்ப ராவண சம்ஹாரம் ஆயிடுத்து, நீயும் பூர்ண மனஸ்கையா இருக்க, என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு ஒரு குறையும் இல்ல. நம்ம குழந்தை விபீஷணன் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். அப்ப இந்த லங்கைக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் இல்லையோ, அதனாலதான் உன்னை பார்க்க வச்சேன்னர். அது வரையிலும் அது வெறும் லங்கையா இருந்தது.
எங்க பிராட்டி ஆகாய விமானத்திலிருந்து பேர்ட் வியூல கட்டாட்சித்தால் இன்று வரையிலும் அது ஸ்ரீலங்காவா இருக்கு. அதுதான் அந்த கஷேத்திரத்தினுடைய பெருமை. நற்செல்வன் தங்காய், இப்பேற்பட்ட ஐஸ்வர்யம், இப்பேற்பட்ட சம்பத்து, இப்பேற்பட்டதான கைங்கரியத்தை உடையவன், அவனுக்கு தங்கையானவள். திருவாய்ப்பாடியில ஏதாவது ஒரு விதத்துல தனக்கு ஒரு மச்சரன் கிடைக்கணும்னு பெருமாள் தபஸ் பண்ணி கிடைச்ச ஒரு தமையன், உன்னுடைய தமையன் கிருஷ்ணனுக்கு அப்படி அணுக்களா கிடைச்சிருக்கான். பனித்தலை வீழ நின்வாசற்கடை பற்றி, பனித்தலை வீழ புரியலையா அவனுக்கு? பனி கொட்டுறது, தமிழ் பணியில் தெலுங்கு பணி செய்தால் மலையாள பணி வரும். இது என்ன சுவாமி புதுசா இருக்கு? தமிழ்ல பனினா பனிக்காலம், தெலுங்குல பனினா வேலைன்னு அர்த்தம், மலையாளத்துல பனினா ஜோரம். அப்ப தமிழ் பணியில் தெலுங்கு பணி, பனியில வெளில வந்தா என்ன ஆகும்? ஜோரம் வரும். பனித்தலை வீழ நின்வாசற்கடை பற்றி வந்து நிற்கிறோம். என்ன பண்ணணும்? பாடணும். யார பாடணும்? அத உபரிமிருத சஞ்சீவனம் ராமச்சரிதமாரப்யதே பரர்தி பரமஸ்பஷ்டः துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணः ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நயः வீரசக்திமதாம் சிரேஷ்டः தர்மோ தர்ம விதுத்தமः. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை சினத்தினால், எவன் ஒருவன் சினத்தை அடக்கி கொண்டவனோ, ஜிதக்ரோதா கஹாம், யார் கோபத்தை அடக்கின்றான்? சுவாமி சாதித்தார். தேசிகன் தபார் சும்மா கத்திட்டே இருந்தா அடச்சாவா அது அப்படிதான் கத்திட்டு இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவான். கோபப்படுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த லாஜிக் இன்னைக்கு லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. கோபப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாத இடத்துல அந்த கோபத்தை டக்குன்னு நிறுத்த தெரியணும். சில பேர் போயிட்டு போயிட்டு வந்து கத்துவான். ஏன்னா அவளுக்கு எங்க ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது, எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது. பெருமாளுக்கு ஜிதக்ரோதகான்னு பேரு. கோபம் வரும், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன். ஆனால் ததோ ராமோ மகாதேஜாஹ ஆர்த்தம் திருஷ்டுவா ராவணேன கிருதௌரணம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். வால்மீகி பேசுகிறார். அடிச்சா ராவணன், பேசாம இருந்தார் பெருமான், ஒன்னும் கண்டுக்கவே இல்லை. அப்ப ஹனுமான் அடிச்சான் ராவணன். ஹனுமானை அடிச்ச உடனே ததோ ராமோ மகாதேஜாஹா ராவணேன கிருதௌரணம், ராவணனால் அடிபட்டு துன்புறுத்தப்படக்கூடிய ஹனுமானை பார்த்த உடனே கோபஸ்ய வசமே இவான், இதுவரையிலும் தன் வசத்தில் கோபத்தை வைத்திருந்த ராமபிரான் தற்பொழுது தான் கோபவசத்திற்கு போனான். அன்கண்ட்ரோல்டு. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அத்திர வரக்கன் முடி பத்தம் ஒரு கொத்தன உதிர்த்ததிரலோன் தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கன் பொய்யுலாத பொன்முடிகள் ஒன்பதோடு ஒன்று மாண்டு சென்ற செய்த வெம்போர்தனில் ஓர் செஞ்சரத்தால் உருள எய்த எந்தையம் பெருமான் என்றார் திருமங்கை ஆழ்வார் திருவள்ளூர் பதிகத்துல. சினத்தினால், ஏன்னா இதுவரையிலும் பேசாம இருந்தான். கச்சாஹா அனுஜானாமி, யார் சொல்லுவா? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா சுவாமி, இன்னைக்கு வந்திருக்கிறதே நாங்க பெருசு, நாளைக்கு மறுபடியும் உங்க உபன்யாசத்துக்கு வரணுமா, ஏதாவது மூளை இருந்தா பண்ணுவோமா அந்த காரியத்தை அப்படின்னு கேட்பா. பெருமாள் சொன்னா சுவாமி கச்சா அனுஜானாமி, போயிட்டு வா. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாமும் தாரண பௌடி பத்துன்னு மொத்தத்தையும் கீழே போட்டு நின்றான் சுவாமி. அவன யாரு சொல்ல முடியும்? அவனே சேவிச்சான். மனத்துக்கினியான் தம்மன் ஏ ராகவம் வீரம் நாராயணமணாமயம். அவனே சொன்னான். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி. ராமனை யார் ஸ்தோத்திரம் பண்றானா, கூட இருந்தவா ஸ்தோத்திரம் பண்றதா பெரிய விஷயம் இல்ல. சூர்பனக ஸ்தோத்திரம் பண்றான், கும்பகர்ணன் ஸ்தோத்திரம் பண்றான், இந்திரஜித்து ஸ்தோத்திரம் பண்றான், அகம்பனன் ஸ்தோத்திரம் பண்றான், மாரீச்சன் ஸ்தோத்திரம் பண்றான், விராதன் ஸ்தோத்திரம் பண்றான், கபந்தன் ஸ்தோத்திரம் பண்றான், ராவணன் ஸ்தோத்திரம் பண்றான். தம்மங்கே ராகவம் வீரம் நாராயணமணாமயம். ரொம்ப நாள் ஆச்சுரா இந்த மாதிரி ஒரு யுத்தம் பண்ணி. மதுரையில் ஒரு உபன்யாசம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான அதிருத்ர மகா யஜ்ஞம் விசேஷமா நடந்துட்டு இருக்காங்க. அந்த அதிருத்ர மகா யஜ்ஞத்துல அடியனுக்கு உபன்யாசம்.
பெரிய ஆடிட்டோரியம் அது. லக்ஷ்மி சுந்தரம் மஹால் அப்படின்னு மதுரையில் ரொம்ப பிரசித்தமான ஏசி ஆடிட்டோரியம். ஃபுல்லா ஆடியன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதை பார்த்த மாத்திரத்துல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல எலைட் ஆடியன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னா அவளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணும். அந்த மாதிரி ராவணன் சொன்னான், இந்த சோப்பலாங்கி பசங்க இந்திரஜித்து, இந்திரன், சந்திரன், வாயு இவன்லாம் அடிச்சுலாம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வந்திருக்காயா ஒருத்தன், நாம சண்டை போடுறது நம்முடைய வலிமையை காண்பிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு அது ராமராவண யோகோ யுத்தம், ராமராவண யோகோ இவ. ராமராவண யுத்தம் எப்படி இருந்தது, அதுக்கு கம்பேரிசனை கொடுக்க முடியாது, அதை கம்பேரே பண்ண முடியாது, சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி பெருமாளை பார்த்தோன்னே தம்மன்யே ராகவம் வீரம், எந்த மகரிஷியும் அந்த பேர் வைக்கல. அந்த ஃபேமிலியே சூப்பர், தெரியுமோ இல்லையோ. ராவணன், மண்டோதரி சூப்பர் ஃபேமிலி சுவாமி, ரசிக்கணும் நாம. என்ன விசேஷம்னா, வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹான்னா மண்டோதரி. ராமாயணத்துல எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு வார்த்தை பரமாத்ம சப்தம். விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அந்த தண்டகாரண்ய மகரிஷிகள் கூட உபயோகப்படுத்தினான். அதே மாதிரி பெருமாளுக்கு அத்தியாச்சரியமான திருநாமம் த்விரேபநாதன் பேரு. த்விரேபநாதன் பேரு. சம்ஸ்கிருதத்துல ககாரம், சகாரம், டகாரம், யகாரம் சொல்லலாம். ஆனா ரான்ற எழுத்த ரகாரம்னு சொல்லக்கூடாது, ரேபம்னு சொல்லணும். ரான்ற எழுத்த ரகாரம்னு சொல்லக்கூடாது, ரேன்னு சொல்லணும். வீர ராகவஹா, அவருடைய திருநாமத்துல 2 ரேபம் இருக்கிறதுனால பெருமாளுக்கு த்விரேபநாதன் பேர். அத்திப்பட்ட ஐஷிங்கர் சாதிப்பு த்விரேபநாதன். அப்ப வீரராகவன் திருநாமம் இட்டது ராமணேஸ்வரன், பரமாத்மா அவனை கொண்டாடினது மண்டோதரி. இவாளை நம்ம தூஷிச்சுட்டு நமக்கு யாருக்காவது அப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் தோணுச்சா? இவரு திருநாமத்தை சொல்லி பெருமாளை இப்படி கூப்பிட நமக்கு யாருக்காவது தோணித்தா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை, மனத்துக்கினியானை உபரி ராமச்சரிதம் ஆரபதே மிருத சஞ்சீவனம். பட்டர் சஹசிரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே இந்த பரர்தி பரமஸ்பஷ்ட திருநாமத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு அவதாரிக்க வைக்கிற இறந்தவரையும் உயிர் பிழைக்க வைக்கும் ராமனுடைய திவ்ய சரித்திரம் ஆரம்பமாகிறதுன்னு பட்டர் சாதிக்கிறார். ஏன்னா ராமன்னா உருகி போயிடுவார் அவர், பட்டர் இல்லையோ. அதனால அவருக்கு ராமனிடத்துல அப்படி ஒரு ஆராத காதல். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈரன்ன பேருறக்கம். அடிப்பண்ணே எல்லாரும் எழுந்தாச்சு. ஊர்ல நாங்க போட்ட சத்தத்துல ஊர்ல இருக்கிற எல்லாரும் எழுந்துட்டா, நீ எழுந்து கூடாதா? நீ எழுந்துக்க மாட்டியா? ஒரு நந்தா கொட்டாப்படி மாதிரி முழிச்சுந்தான் கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இந்த பாகவதோத்தமர்களுடைய கண்டஸ்வரம் இருக்கு பாருங்க, அந்த துவனியை கேட்கணும். அவர்கள் பண்ணக்கூடிய பகவன் நாம வைபவத்தை கேட்கணும், பகவன் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கணும். நடுவுல நம்ம ஒரு 40 வருஷம் விட்டுட்டோம். இப்ப அடிக்கடி மயிலாப்பூர்ல மாடவீதிகள்ல பகவன் நாம சங்கீர்த்தனம் கார்த்தளவல்ல கேட்கறது. இப்ப திருவள்ளிக்கேணியில பண்ணிட்டு இருக்கான், மதுரையில பண்ணா கார்த்தால 4:30 மணிக்கு வீதி பஜனை. ஒரு 20-25 பேர் கார்த்தால பகவன் நாமாக்களை சொல்லிட்டு வரா. ஒரு ஆத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து 15 நிமிஷம் உட்கார்ந்து அந்த பகவன் நாமாக்களை சொல்றா. ஆனந்தமா இருந்தது. அதை கேட்கறதே எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அதை எழுந்துக்கச்சேவே மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தோடு எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே டொடைன் போனை பார்க்குறோமே. அந்த காலத்துல பெரியவாள்லாம் எப்படி எழுப்புவா அப்படின்னா, திருப்பாவ பாசுரம் அனுசந்தானமாகும். அந்த பாசுர துவனியில எழுந்துக்க வேண்டாமா? மற்ற கிரகங்கள்ல இல்லங்கள்ல இருக்கிறவா எல்லாரும் எழுந்துட்டா, அடி பெண்ணே நீ எழுந்திருக்கணும். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரும் பாவாய். எழுந்திருக்க வேண்டாமா? எழுந்திருந்து எங்களோடு சேர்ந்து உத்தமமான கிருஷ்ணனுடைய குணானுபவத்தை செய்ய வேண்டும் என்று அவளை எழுப்புகிறார்கள். மேல பாசுரங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நாளைய உபன்யாசத்துல பார்க்கலாம். ஒரு சின்ன கதையை சொல்லி மட்டும் அடியன் முடிச்சிடுறேன். க்ஷமிக்கணும் பெரியோர்கள், அடியனை மன்னிக்கணும். ஒரு ராஜசபையில கச்சேரி நடந்தது. அந்த கச்சேரியில எல்லாரும் தலையை ஆட்டி 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 ரசிச்சான். ராஜா பார்த்தா இவ்வளவு சூப்பரா கச்சேரி எல்லாரும் ரசிக்கிறாளேன்னு ராஜாவுக்கு சந்தோஷம் வந்தது. மந்திரி கிட்ட அதை ஷேர் பண்ணிட்டான். மந்திரி சொன்னா, சும்மா இருங்க ராஜா, இதுல ஒரிஜினலா ரசிக்கிறவா யாருமே கிடையாது,
சும்மா ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு போயிட்டான். அது எப்படி சொல்றேன், நாளைக்கு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருன்ட்டான். மறுநாள் எல்லாரும் கச்சேரிக்கு வந்து உட்கார்ந்தான். ராஜா சொன்னான், மந்திரி சட்டம் சொன்னான், இன்னைக்கு ராஜா ஒரு சட்டம் போட்டிருக்கான். இவர் இந்த பாகவதர் கச்சேரி பண்ணுச்சே, யாராவது சிரிச்சோ தலையாட்டியோ இல்ல கையை தட்டியோ ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு சிரச்சேரம் பண்ணிடுவேன்ட்டான். அவ்வளவுதான். அத்தனை பேர் இப்படி உட்காந்துவா, ஜெயின் ரோபாட் மாதிரி அசையல ஆடல தலையை ஆட்டல. எதுக்குடாப்பா வம்பு, உட்காரவும் முடியாது ஓடவும் முடியாதுன்ற மாதிரி தெரியாதவா உள்ள வந்து மாட்டிட்டோமே இப்படி இறுக்கமா உட்காந்துட்டான். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, அந்த கச்சேரி சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒருத்தன் சபாஷ் அட்டா சூப்பர் அப்படின்னு தலையாட்ட ஆரம்பிச்சான். மந்திரி, டாய் நீ மட்டும் தலையாட்ட, இவ்வளவு பேர் உட்காந்துருக்காளேனா? அட போங்க மந்திரி, இவ்வளவு அற்புதமா ஒருத்தர் பாடுறார், சிசுர் வேத்தி பசுர் வேத்தி வேத்தி கானரசம் பணிகின்னு அத குழந்தை கூட அந்த இசைக்கு மயங்கும், பாம்பு மயங்கும், மாடுகள் மயங்கும். இவ்வளவு அழகா ஒருத்தர் பாடச்சே தலையை ஆட்டக்கூடாது, தலையாட்டா தலையை வெட்டிடுவேன்னா, இந்த இசையை ரசிக்க தெரியாத தலை இருந்தான்னா போனானே, நீங்க வெட்டுறதை வெட்டிக்கோங்க, நான் ரசிக்கதான் ரசிப்பேன்னா. எதுக்காகன்னா, ஒருவேளை உபன்யாசத்துல சுவாரஸ்யமான விஷயம் இருந்தா கொஞ்சமாவது ரியாக்ஷன் கொடுக்கும். ஜெயின் ரோபாட் மாதிரி அப்படியே இருந்தீங்கன்னா அடியனை போல இருக்கிறவங்க உபன்யாசம் பண்றது கொஞ்சம் சங்கடப்படுவோம். ஏன்னா பல சபைகள்ல நன்னா ரியாக்ஷன்ஸை பார்த்து வளர்ந்துட்டோம், வேற ஒண்ணும் இல்லை. இது ஒரு ரெக்வஸ்ட். ஆனா இங்க சிரச்சேரை யாரும் பண்ண போறது இல்லை. கோவில்ல கைத்தட்டலாம், கோவில்ல கைத்தட்டலாம்ன்றது சாஸ்திரத்துல உண்டு. அப்ப கும்பி என்ன பண்றோம், ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரனுத்தியந்தி பிதாமகான்னு, அதெல்லாம் தப்பு கிடையாது. ரசிக்கிறதுன்னு வச்சுட்டா ரசனை உங்களுக்கு இருக்கணுமே தவிர்த்து இன்னொருத்தர் ரசிக்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க கையை பின்னாடி கொண்டு போய் வச்சுக்க கூடாது. ரசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, அது உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்கறது. இருந்தாலும் ரசனையை வெளிப்படுத்துறதுக்கு என்னைக்குமே யோசிக்காதீங்க. இது ஒரு பிரார்த்தனை. வாழியனிதோ புல்வரணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாரா அரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள் ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.